வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் எழுத்துக்களின் உயிர் ஆர்ஜே ரஞ்சனி. நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் ருக்மிணி அவர்களின் காதல் தீயில் கரைவோம் வா கதையின் தொடர்ச்சியை காணலாம். அத்தியாயம் 49. எதிரே நின்றிருந்த நபரை பார்த்து அதிர்ச்சி கூடிய சந்தோஷத்தில் அவன் பார்க்க, என்னங்கண்ணா எப்படி இருக்க? அத்தை, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முகத்தில் ஒரே பிரகாச ஜோதி தெரியுது. அத்தை, முதல்ல உள்ளே வாங்க. எங்கே அருப்புக்கோட்டையில் உங்களுக்கு ட்ரைனிங்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லையா இங்கே? இல்லைடா, ஒரு முக்கியமான விஷயம். உள்ளவா சொல்கிறேன். ஆமாம், நீ எப்படா இங்கே வந்த? காலையில் தான் அத்தை வந்தேன். நிலாவை பார்க்கணும் போல் இருந்துச்சு. அதே மாதிரி சென்னையில் இங்கே கொஞ்சம் வேலையே இருந்துச்சு. அதனால் நானும் சிவாவும் வந்தோம். சரிடா, எனக்காக ஒரு 2 நாள் இங்கேயே இருப்பியா? 3 நாள் கழித்து அங்கே போனால் போதும் அத்தை. இப்போ சொல்லுங்கள், என்ன விஷயம்? நிலா எந்திரிச்சிட்டாடா? மதி இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா அத்தை? உங்ககிட்ட மட்டும் இல்லை, நிலாக்கிட்டே சேர்த்து தான் சொல்லணும். அப்படியே சிவா கிட்ட, இலக்கியா கிட்ட, 4 பேர்த்துக்கிட்டேயும் பேசியே ஆகணும். அதுவும் இல்லாமல் கீதா கிட்டேயும் பேசணும். என்னத்தை வந்ததும் வராதும் சஸ்பென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க, ஒன்றும் புரியலையே எனக்கு. சொல்கிறேன், அவசரப்படாத. சரி, நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கு அவசியமே இல்லை, நான் அப்போவே அந்திரிச்சிட்டேன் என்று நிலா அங்கு வந்து நின்றாள். என் கூட தானடி தூங்கிட்டு இருந்த என்று கேட்க, மனதிற்குள் நீ தூங்க வாடாவிட்ட என்று இவள் நினைத்தாள். அப்பெல்லாம் எந்திரிச்சிட்டேங்க என்று பவ்யமாக சொன்னாள் அவள். விஜிமா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஒல்லியாயிட்டீங்க. என்னால் தானே. உனக்கு குசும்பு ஜாஸ்திடி நிலா. சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்கள்கிட்ட வரேன், சரியா? டீலாம் ரெடியாக இருக்கட்டும். சரி விஜிமா, சீக்கிரம் வாங்க. காலை உணவை முடித்துவிட்டு மூவருமே ஹாலில் உட்கார்ந்தனர். விஜிமா, நீங்கள் இனிமேல் ட்ரைனிங் போகவே கூடாது, சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க. ஏண்டா அப்படி சொல்கிற? ஆமாம், நீங்களும் ட்ரைனிங்னு எங்கேயாவது போயிடுறீங்க, அப்புறம் நான் மட்டும் தனியாக இருக்க வேண்டியதாக இருக்குது. என்னை பற்றி நினச்சி பார்த்தீங்களா? எங்கள் அம்மா என்னை பேய பார்த்த மாதிரி பார்க்குறாங்க. உன்னை கட்டி கொடுத்துட்டல்ல, இங்கே எதுக்கடி வர அப்படின்னு வேற சொல்கிறாங்க. பாவண்டி வேலை அதை அவளுக்கும் வேலை இருக்குல்ல. அவள் தைய மிஷினே கதின்னு கிடக்கிறா. அவளோட வாழ்க்கை அதுலேயே ஓடிட்டுருக்கு. இப்போ 20 பிள்ளைங்க அவகிட்ட படிச்சுட்டு வேற இருக்காங்க, உனக்கு தெரியும் தானே? அதுக்காக பெத்த பிள்ளையே இப்படி சொல்லலாமா விஜிமா? எனக்கு போர் அடிக்குது, நீங்கள் இங்கேயே இருங்களே ப்ளீஸ். ஏண்டி, உனக்கு போர் அடிக்குதுன்னு என்ன இருக்க சொல்கிற? அப்போ நீ என்னை மிஸ் பண்ணலையா? நிறையா மிஸ் பண்ண விஜிமா. சரி, அடுத்த 2 நாள் உனக்கு கண்டிப்பாக போர் அடிக்காது நிலா. அத்தை, நீங்கள் வந்ததுலேருந்து சஸ்பென்ஸ் போட்டுட்ருக்கீங்க, என்னென்னு தான் சொல்லுங்களேன் என்று ஆத்விக் கேட்க, சொல்கிறேன். சிவாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லியிருக்கேன், அவனும் வந்துடட்டும். அங்கு சிவாவின் வீட்டில் தயாராக 2 மணி நேரத்திற்கு மேல் ஆனது. அவன் செய்யும் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட வெட்கப்பட்டு கொண்டே இலக்கியா மெதுவாக அனைத்தையும் செய்தாள். ரொம்ப யோசிக்க வேண்டாம். என்ன நடந்தது தெரியுமாங்க? காஃபி போட்டு தரியா என்று அவன் கேட்க, இவளோ சிரித்து கொண்டே போனாள். ஷாம்பு எடுத்து பாத்ரூமில் இருந்து அவள் எட்டி கேட்க, இதோ கொண்டு வந்து தருகிறேன் என்று சிரித்து கொண்டே அவனை பார்க்காமலேயே கொடுத்துவிட்டு ஓடிவிட்டாள். என்ன பாட்டில் எங்க என்று அவன் கேட்டால், அவன் முன்பு இருக்கும் டிராயரில் திறந்து அவனுக்கு கொடுத்துவிட்டு ஓடிவிட்டாள். இப்படி மொக்கைத்தனமான விஷயங்களுக்கு வெக்கப்பட்டு கொண்டு ஓடுவதுதான் அவ்வளவு நேரமானது அவர்களுக்கு. ஆனால் இவனும் ஒன்றும் குறைச்சல் அல்ல. ஒரு செயலும் பண்ணாமல் தன் நீலக்கண்களாலேயே அவளை வதைத்து கொண்டுதான் இருந்தான். அப்போது இலக்கியாவின் வெட்கத்திற்கு காரணம் அந்த நீலக்கண்கள் தானே. சரி இருக்கட்டும். இலக்கியா என்ற கட்டை குரலில் அவன் கூப்பிட, சொல்லுங்க, சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் சாப்பிடலாம். நம்ம உடனே ஆத்விக் வீட்டுக்கு போகணும். போகலாங்க. ஆத்விக் அத்தை ஊர்லேருந்து வந்திருக்காங்க. நம்ம 2 பேரையும் கூப்பிட்டு வந்திருக்காங்களா? ஆமாம், நம்ம 2 பேரையும் கூப்பிட்டுருக்காங்க, போய் பார்க்கணும். சரிங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். இருடி, எங்கடி ஓடுற என்று பிடிக்க பார்க்க, விடுங்க, என்ன பண்ணுறீங்க? சொல்லட்டுமா என்று இடையோடு அவளை தூக்க, எப்படிங்க தூக்குனீங்க என்று வாயை பிளந்து கேட்டால் இந்த அரைலூசு. இப்படித்தான் என்று அவளை முன்னை திருப்பி 10-15 முறைக்கு மேல் சுற்றினான். அவளுக்கே தலை கிறுகிறுவென்று வந்தது. என்ன, நல்லா இருந்துச்சா என்று மீண்டும் அதே கட்டை குரலில் அவன் கேட்க, அதுவும் கோபமாய் புருவத்தை சுருக்கி கேட்டான். உங்களுக்கு நான் வெயிட்டாக தெரியலையாங்க? நீ வெயிட்டா இல்லையான்னு நைட்டு சொல்கிறேன் என்று அவன் குறும்பாக கூற, சரி என்று கிச்சனுக்குள் புகுந்தாள் இந்த அடிமுட்டாள். அட லூசு, அவன் என்ன சொல்கிறான்னு கூட தெரியாத மங்கனி மண்டையா போகிறாளே என்று தன் தலையிலேயே அடித்து கொண்டான் சைகோ சிவா. இவர்களும் காலை உணவை முடித்துவிட்டு ஆத்விக் வீட்டிற்கு செல்ல அங்கு நிலாவும் இலக்கியாவும் ஒன்று சேர அமர்ந்து கொண்டார்கள். சொல்லுங்க என்று இருவரும் மாறி மாறி கேட்க, இன்னைக்கு மதியானம் எல்லாரும் ஊருக்கு கிளம்புறோம் என்று சொல்ல, சிவாவுக்கும் ஆத்விக்கும் ஒருவரை ஒருவர் புரியாமல் பார்த்து கொண்டனர். நம்மளோட சொந்த ஊருக்கு தான் போகிறோம்.
முடியாதத்த என்ற எடுத்த எடுப்பிலேயே சொன்னான் ஆத்விக். உன்னால் முடியுமா முடியாதான்னு நான் சொல்லலை கண்ணு. கண்டிப்பாக போகணும். குலதெய்வம் கோயிலுக்கு போயே ஆகணும். 2 மருமகளும் பொங்கல் வச்சே ஆகணும். அத்தை, அந்த ஊரை பற்றி உங்களுக்கே தெரியும் தானே என்ற கட்டை குரலில் சிவா கேட்டான். நீ என்ன சொந்தமாக நினைக்கிறியா இல்லை அசலாக நினைக்கிறியா, நீயே சொல்லு என்று கேட்க, அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தலையை திருப்பி கொண்டு உட்கார்ந்து விட்டான் சைக்கோ சிவா. அத்தை, நான் வரலை என்று மீண்டும் ஆத்விக் ஆரம்பிக்க, நீ வரலைன்னா நிலாவை தான் எல்லாரும் தப்பாக பேசுவாங்க. அப்போ பரவாயில்லையா உனக்கு? என் பொண்டாட்டி யாரும் தப்பாக பேச மாட்டாங்க, பேசவும் நான் விட மாட்டேன். அப்படின்னா வா, பொங்கல் வச்சுட்டு மறுநாளே நம்ம கிளம்பி வந்துடுவோம். நாம தான் எதுவும் பண்ணலை இல்லை, நம்ம நல்லவங்க தானே, நம்மளுக்கு எதுக்கு பயம்? உங்கள் 2 பேருக்குமே உங்கள் வீடுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை மறந்துட்டீங்களா என்று ஆத்விக்கை பார்த்தும் சிவாவை பார்த்தும் கேட்க, அதை போய் சுத்தம் பண்ணிவிட்டு நாளைக்கு கண்டிப்பாக பொங்கல் வச்சு தான் ஆகணும். பிள்ளைங்களா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று மருமகளுக்கு கேட்க, இது எங்கள் பாக்கியம் என்று இலக்கியா சொல்ல, ஒரே ஒரு முறைதான் சிவா முறைக்க, இவளோ, ஐயையோ அவசரப்பட்டுட்டனே, ஆத்திரப்பட்டுட்டனே, இவன் வேற என்ன பண்ண போகிறானோ என்று இலக்கியா கதி கலங்கினாள். நிலாவுக்கோ குஷியாக இருந்தது. அப்பாடா, எப்படியோ இந்த நகரத்திலிருந்து நம்மோட சொந்த ஊருக்கு போக போகிறோம். அதுவும் ஆத்விக் ஊரில் கண்டிப்பாக இவர் செய்த குறும்புத்தனங்களை எல்லாம் அங்கு சென்று கேட்க வேண்டும் என்று நினைத்தாள். இலக்கியாவிற்கோ ஒருவேளை தன் மாமியாரை பற்றிய ரகசியம் தெரிந்தாலும் தெரியலாம் என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டாள். ஆனால் ஆத்விக்கின் முகத்திலும் சிவாவின் முகத்திலும் பதற்றம் கலந்த ஒரு பயம் இருக்கத்தான் செய்தது. இவர்கள் எதற்கும் பயப்படுபவர்களா? எதற்கு பயப்படார்கள்? பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தை, நீங்கள் நல்லா யோசிச்சிட்டீங்களா? கண்டிப்பாக நம்ம போயே ஆகணுமா என்று இருவரும் கேட்க, நான் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். அங்கே யாருமே உங்களை பற்றி எதுவும் சொல்ல மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. நான் உங்கள் கூட தானே வரப்போகிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். சரி, கீதாத்தையும் வராங்களா நாளைக்கு என்று ஆத்விக் கேட்க, தையல் போட்டி வச்சுருக்காங்க பெரம்பலூரில், அதனால் அவள் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு கிளம்பிடுவா. அதனால் நம்ம மட்டும்தான் போகிறோம், சரியா? சரி, ஆனால் ஒரு விஷயம் என்று சிவா எழுந்து நிற்க, ஆத்விக்கும் அவனோடு நின்று கொண்டான். பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வரோம், அவ்வளவுதான். அங்கே யார்கிட்டையும் இவங்க 2 பேரும் பேசவே கூடாது என்று சிவா கண்டிஷன் போட, போச்சுடா, ஆப்பு வச்சுட்டான்டா என்று இலக்கியா மனதிற்குள்ளேயே நினைத்தாள். ஆமாம், இதுக்கு சம்மதம் தான் சொல்லுங்கள். முக்கியமாக என் பொண்டாட்டிக்கிட்ட யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆத்விக்கும் விடாப்பிடியாக நின்றான். அவரும் ஆழ்ந்த மூச்சு விட்டவர், சரிடா, கண்டிப்பாக யாரும் பேச மாட்டாங்க, இவங்களும் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, சரியா? இதுக்கு நான் பொறுப்பு. இப்போவாவது வருவீங்களா பெரிய மனுஷனுங்களா? அவர்களும் சரி என்று தலையசைத்தனர். 2 நாட்களுக்கு மட்டும் தேவையான துணிமணிகளை எடுத்து வைக்க, இதெல்லாம் எதுக்கு என்று ஆத்விக் கேட்க, என்னடா இப்படி சொல்கிற? கோயிலுக்கு போயிட்டு அங்கே தங்காமல் வரக்கூடாதுடா. நம்ம என்ன சொந்தக்காரங்க வீட்லேயே தங்க போகிறோம்? உங்களுக்கு சொந்தமாக அங்கே வீடு இருக்குது, அங்கே தான் தங்க போகிறோம். அதை மறந்துட்டீங்களா? அதுவும் இல்லாமல் சிவாவோட வீட்டில் என்று ஏதோ சொல்ல வர, சரி சரி கிளம்புங்க என்று பிடிக்காத இடத்திற்கு செல்லும் குழந்தைகள் போல சிவாவும் ஆத்விக்கும் கிளம்பிக் கொண்டு இருந்தார்கள். இலக்கியா சிவா இருவரும் அவர்கள் வீட்டிற்கு போய் லக்கேஜ் எடுப்பதற்காக செல்ல, இங்கே பாரு, இங்கேருந்து சொல்லித்தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போய் யாருக்கிட்டையாவது நீ பேசுனேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அங்கேயே உன்னை புதைச்சிட்டு வந்துடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ என்று மொட்டையாய் அவளிடம் சொன்னான் சிவா. நான் நல்ல நாளிலேயே யார்கிட்டையும் பேச மாட்டேன், இவர் யாருக்கிட்ட நான் பேசுவேன்னு இப்படி என்ன மிரட்டிட்டு இருக்காரு என்று கதை கலங்கியே அவள் பின்னால் அமர்ந்தாள். ஆக 5 பேரும் கிளம்புவது என்றான பிறகு சென்னையில் இருந்து பவானி செல்லும் சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆத்விக் சிவாவின் ஊருக்குள் சீறி பாய்ந்தது அவளுடைய கார். பச்சை பசேல் என்று பொள்ளாச்சிக்கு நிகராக அந்த கிராமம் செழித்து வளர்ந்திருந்தது. கண்ணுக்கு குளுமையாக நிலாவும் இலக்கியாவும் 2 பக்கமும் பார்த்து கொண்டே வர, ஏதோ பாலைவனத்திற்குள் செல்வது போல ஆத்விக்கின் முகமும் சிவாவின் முகமும் இருண்டு கொண்டே இருந்தது. தம்பிங்களா, அங்கே யாராவது பேசினாங்கன்னா கண்டிப்பாக மூஞ்சில் அடித்த மாதிரி நாங்கள் பேசிதான் ஆவோம். நீங்கள் எதுவும் எங்களை பேசக்கூடாது, நாங்கள் வரமாட்டோன்னு சொன்னல, கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வரீங்க. அங்கே யாராவது எங்கிட்ட வழியக்க வந்து பேசினாங்கன்னா நாங்கள் வெடுக்குன்னு பேசி விட்டுருவோம் என்று எகிரி கொண்டு வந்தனர். சிவாவோ மிரர் வழியாக இலக்கியாவின் முகத்தை பார்க்க அந்த கோபமான கண்களை பார்க்க முடியாமல் கீழே குனிந்தாள் இலக்கியா. காரை முதலில் சிவா வீட்டிலேயே கொண்டு வந்துவிட, பழைய காலத்து 90s வீடுகள் போல அவ்வளவு அம்சமாக கண்களுக்கு குளிர்ச்சியாகவே இருந்தது அந்த வீடு. பார்த்த உடனேயே இலக்கியாவிற்கு பிடித்து போய்விட்டது. காரை வீடு என்று சொல்வார்களே, பெரிய ஆடம்பரமாகவும் இல்லாமல் சிறிய வீடாகவும் இல்லாமல் மகாலட்சுமி கடாட்சம் போல இருந்தது அந்த வீடு. கண்டிப்பாக நம் மாமியார் தான் இப்படி பார்த்து பார்த்து செய்திருப்பார்கள். அவ்வளவு ரசனையாக இருந்தது அந்த வீடு. வீட்டை சுற்றி ஒரு பெரிய தடுப்பு உள்ளே 4-5 படிகள் தாண்டினால் அமர்வதற்கு சிறிது இடம்.
வெளியே கோழி கூண்டு, அதை சுற்றி செடி கொடிகள் வளர்ந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது எந்த பராமரிப்பும் இல்லாமல் களை இழந்து கிடந்தது. ஆனால் வீடு பார்ப்பதற்கு அம்சமாகத்தான் இருந்தது. அங்கே என்ன கனா கண்டுட்டு இருக்க? உள்ளே வரமாட்டியா? பைய எடுத்துகிட்டு வரேங்க. அது அப்போவே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், உள்ளவா என்று கத்தினான். சரிடா, நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் சுத்தம் பண்ணுறதுக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வரேன் என்று காருக்குள்ளேயே இருந்து விஜிமா கூற, வேணா விஜிமா, நானே சுத்தம் பண்ணிப்பேன் என்று இலக்கியா கூற, அடடே, மாமியார் வீட்டு மேலே பிள்ளைக்கு அம்புட்டு அக்கறையா என்று அவர் நக்கல் செய்ய, நானே சுத்தம் பண்ணுறேன் விஜிமா, நீங்கள் அங்கே வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நான் இங்கே முடிச்சுடுவேன். வீட்டிற்குள் நுழைந்ததும் அங்கு இருந்த புகைப்படங்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் இலக்கியா. சிவாவோ வீட்டிற்கு வெளியே இருந்த கிணத்தடியில் அமைதியாக உட்கார்ந்திருந்தான், எந்த சலனமும் இல்லாமல். இங்கோ ஆத்விக்கின் வீடு ஓரளவுக்கு சுத்தம் பண்ணியே இருக்க, உள்ளே வந்தவர்கள் அங்கு இருக்கும் அனைவரின் புகைப்படத்தையும் பார்த்தவள் தன் மாமியாரின் படம் மட்டும் இல்லாததை பார்த்து ஏனோ முகம் சுருங்கினாள். இதுதான் நிலா, உன் புருஷன் ஓடி ஆடி விளையாண்ட இடம் என்று விஜிமா கூற, அத்த என்று கடிந்து கொண்டான் ஆத்விக். உண்மை தானடா சொல்கிறேன். அதற்குள் இவர்கள் வந்த செய்தி எப்படி காட்டுத்தீ போல் பரவியதோ தெரியவில்லை. அனைவரும் ஆத்விக்கையும் புது மனைவியையும் பார்ப்பதற்காக அவர்கள் வீட்டிற்கு முன் ஆஜரானார்கள். அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை வைத்துவிட்டு வெளியே வந்தவள், புள்ள கலையாதா இருக்கா, இதை பார்க்கத்தான் அவள் மாமியாக்காரிக்கு கொடுத்து வைக்கலையில என்று ஒருவர் பேச, அதுக்கென்ன, அவங்க எங்கே இருந்தாலோ நம் பக்கத்தில் தான் இருப்பாங்க என்று விஜிமா ஆறுதலாக பேசினார். சரி சரி என்று சில பல நல விசாரிப்புகளுக்கு பிறகு அவர்களுடன் விஜிமாவும் வெளியே சென்று விட்டார். நான் கொஞ்சம் போயிட்டு இங்கே இருக்கிற சொந்தங்களெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். நம்ம வந்திருக்கிறதையும் கோவில் விஷயமா அவங்க கிட்ட சொன்ன மாதிரி இருக்கும் என்று கூற, சிறிது நேரம் அந்த வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு போர் அடிக்கிறது என்று கொல்லை பக்கம் வர, அங்கிருந்த ஒரு கண் அவளை வைத்த கண் பார்க்காமல் பார்த்து கொண்டிருந்தது. நீதான் விஜயா அண்ணன் மகனா? கல்யாணம் பண்ணியிருப்போல இருக்கே. அந்த விஜயா அண்ணன் மகனை கல்யாணம் பண்ணது நீதானடி என்று ஒரு பெண்மணி ஆவேசமாக கேட்க, ஆமாம் ஆமாம் என்று சற்று தயக்கமாக கூறினாள். அப்படியா என்று அலட்சியமாக அந்த பெண்மணி கேட்க, உன் மாமியார்காரியோட வரலாறு தெரியுமாடி உனக்கு? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறீங்க? இன்னொருத்தி புருஷனுக்கு கள்ளக்காதலியாக இருந்து யாரை பற்றியும் யோசிக்காமல் கோலை மாதிரி தான் மேலேயே மண்ணெண்ணையை ஊற்றி நெருப்பு வச்சு எரிஞ்சு போனாலே உன் மாமியாக்காரி, அந்த கேடுகட்டவளை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், தெரியுமா தெரியாதா என்று பல்லை கடித்து கொண்டு அந்த பெண்மணி கேட்க, அதிர்ச்சியில் உறைந்தே நின்றாள் மதிநிலா. தொடரும். நண்பர்களே, அடுத்தடுத்த எபிசோடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது என்பது எங்களுக்கு தெரியும். தயவு செய்து கதை நோக்கத்தோடு மட்டும் அதை பார்க்க வேண்டும். முக்கிய காதல் தீயில் கரைவோம் வா. அத்தியாயம் 50. அவர் கேட்ட கேள்வியில் ஒரு நிமிடம் ஆடிப்போயிருந்தாலும் எதற்காக இந்த பெண்மணி தனது மாமியாரை பற்றி இவ்வளவு தரக்குறைவாக பேசுகிறார் என்று அவளால் நினைக்காமல் இருக்கவே முடியவில்லை. அதற்குள் வெளியே போய் வந்த விஜிமாவும் வந்துவிட்டார். என்ன நிலா, என்னாச்சு என்ற அதிர்ச்சியான முகத்துடன் எதிரே இருந்த பெண்மணியை பார்த்து அவள் நிற்பதை யூகித்து கொண்டார் விஜிமா. நம் உள்ளே போலாம், இங்கே சொல்கிறவங்க யார் பேச்சையும் கேட்காத நிலா என்றார் அவர். ஆமாம், யார் பேச்சையும் நம்பாத, கேடு கட்டவங்களோட குடும்பம் தானே இது என்ற அந்த பெண்மணி மேலும் பேச, வார்த்தை அளந்து பேச சுமதி, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை என்று விஜிமாவே கொந்தளித்து விட்டார். என்னடி மரியாதை போட்டு பேசணும் உங்களுக்கெல்லாம்? உங்கள் குடும்பத்துக்கு எப்பேற்பட்ட மரியாதை நான் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குற நீ எல்லாம்? நல்லா வாழ்ந்துட்டு இருந்த என் குடும்பத்தை இதோ இவளோட மாமியார்காரி ஊடால வந்து கெடுத்து போட்டால. சி, இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்லை? அண்ணன் தங்கச்சி உறவாக இருந்தவங்களை கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்க சாக காரணமே நீ தானே. யாரு, நானா? அவளை என் சொந்த தங்கச்சியால பார்த்தேன், ஆனால் எனக்கே சக்காலத்தியா வருவான்னு நான் நினைக்க கூட இல்லையே. உன் சந்தேக புத்தியினால தான் 2 உயிர் போச்சு, அதை மறந்துடாத சுமதி. 2 பெரிய பெண்மணிகளும் பேசியது அவளுக்கு தலையே சுற்றியது. அத்தை என்ற குரலில் 3 பேருமே ஆத்விக்கை பார்க்க, உள்ள வாங்க, இதுக்கு தான் இந்த ஊருக்கு நான் வரவேணான்னு சொன்னேன் என்று கத்தினான் அவன். ஆத்விக்கை பார்த்தவுடன் அவ்வளவு நேரம் கொலைவெறியுடன் இருந்த கோபம் மறைந்து சற்று பக்கத்தில் வந்த சுமதி, நல்லா இருக்கியாடா சாமி என்று ஒரு தாய்மை உணர்வோடு பேசினார். நல்லா இருக்கே சுமதிமா என்று மட்டும் அவன் கூறிவிட்டு உள்ளே விறுவிறுவென்று சென்று விட்டான். பார்த்துக்கங்கடி, அந்த பிள்ளைக்கு தெரியும் யார் தப்பு பண்ணாங்க யார் தப்பு பண்ணலைன்னு. அவள் எனக்கும் புள்ள மாதிரி தானடி என்று கண்கலங்கி உள்ளே சென்றார் அந்த பெண்மணி. ஏதோ பெரிய விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கிறது என்று நிலாவால் யூகிக்க முடிந்தது. ஆனால் கண்டிப்பாக இவர்கள் சொல்வது போல தன் மாமியார் அப்படி செய்யக்கூடியவர் அல்ல.
என்பது அவர் புகைப்படம் பார்த்த நிமிஷமே இவள் புரிந்து கொண்டாள். அமைதியின் மறு உருவமாக, தெய்வ கடாட்சமாக வல்லவா அவர் இருந்தார். கண்டிப்பாக அந்த விஷயத்தை இவர் செய்திருக்கவே மாட்டார் என்று மனப்பூர்வமாக நம்பினாள் நிலா. ஆனால் பாவம், இன்னும் 2 மணி நேரத்தில் அந்த நம்பிக்கை சுக்குநூறாக உடையப் போகிறது என்பதனை அவள் அறியவில்லை. அதுவும் ஆத்விக் மூலமாகவே அந்த உண்மை உடையப் போகிறது. நிலா, அவங்க சொல்கிறது எதையும் என்று ஆத்விக் ஆரம்பிக்க, விஜிமா, எனக்கு இங்கே நடந்த பிரச்சனைகள் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் அம்மா மேலே எந்த தப்புமே இருக்காது. எப்படி சொல்கிற? எனக்கு அவங்க முகத்தை பார்த்த உடனே ரொம்ப அப்பாவியாக இருக்காங்கன்னு தோணுச்சு. கண்டிப்பாக இந்த தப்பை அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கணும்னு தோணுது. உண்மைதான், ஆனால் விட தான் இத்தனை வருஷம் ஆகியும் தெரியலடா. சரி வா, நம்ம உள்ளே போகலாம். பால் வாங்கிட்டு வந்திருக்கேன். நைட் அதை குடிச்சிட்டு முப்பாத்தா வீட்டிலேருந்து இட்லி வரும், அதை சாப்பிட்டுக்கலாம்டா. சரிங்க விஜிமா, அவர் என்ன பண்ணுறாருன்னு நான் போய் பார்க்கட்டுமா? சரி, நீ போய் பாரு. அந்த கோயில் பூசாரி இன்னும் வரலையாம். நான் போய் ஒரு வாட்டி அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க விஜிமா, சீக்கிரம் வாங்க. இது நானும் வளர்ந்த ஊர் தானே, பயம் இல்லை. அவன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இதாக இருப்பான். கொஞ்சம் அவனை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுடா. சரிங்க விஜிமா. உள்ளே புரியாமல் சென்றவள் ஒருவித கோபமான நிலையிலேயே மெத்தையில் அமர்ந்திருந்தான் ஆத்விக். பழங்கால வீடு, அதிலும் பழங்கால மரக்கட்டையில் நீண்ட வருடங்களாக பூட்டியே இருந்ததால் ஒருவித சுண்ணாம்பு வாசம் கலந்து அடித்தது அந்த வீட்டில். ஆனாலும் அது நிலாவிற்கு பிடித்துதான் போயிருந்தது. என்னங்க, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று நிலாவே ஆரம்பித்தாள். ஒன்றுமில்ல மதி, நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பி ஆகணும். கிளம்பலாம். அதான் பொங்கல் வச்சுருவோம்ல, அப்புறம் என்ன? ஒருவித பதட்டத்துடன் இருந்த ஆத்விக்கை பார்க்க நிலாவுக்கு ஏதோ போல்தான் இருந்தது. மெதுவாக அவனை கையை பிடித்தாள். இரும்பு கையில் கிளியின் ரெக்கை மாட்டியது போல அவ்வளவு அழுத்தமாக இருந்தது. என்ன ஆச்சுங்க? ஒருவேளை இந்த ஊரில் யாராவது ஏதாவது சொன்னா நீ என்னை விட்டு போயிடுவே நிலா? ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? இல்லை மதி, நீ சொல்லு. உலகத்தில் யார் வந்து சொன்னாலும், கடவுளே வந்து சொன்னாலும் கண்டிப்பாக நான் உங்களை விட்டு போக மாட்டேங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் போக மாட்டேன் தானே? எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக போக மாட்டேன். என் மனசாட்சிக்கு தெரியும், யாருமே எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதாவது குழப்பம் நடந்திருக்கலாம். அன்றுதான் மதி தெளிவாக பேசியது போல தோன்றியது ஆத்விக்கிற்கு. என்னதான் ஒரு ஆண்மகன் கம்பீரமாகவும் அதே நேரத்தில் விவரமாகவும் இருந்தாலும் சில நேரங்களில் தடுமாறுவதும் இயற்கைதானே. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு ஒளியாய் இருப்பது நம் மனதிற்கு நெருக்கமானவர்கள் மட்டும்தானே. அதுவும் பெண்கள் என்பவர் ஜோதிக்கு நிகரானவர் தானே. அப்படிதான் நம் நிலாவும் ஆத்விக்கிற்கு. சரி, நம்ம சைக்கோவில் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வருவோமா? இங்கோ. வீட்டிற்கு நுழைந்த உடனே அங்கிருந்த புகைப்படங்களை பார்க்க அனைத்து புகைப்படங்களும் மிகவும் பழமையாக தூசி படிந்து போய் இருந்தது. ஆனால் அன்று பீரோவில் பார்த்த ஆத்விக் அம்மாவின் புகைப்படம் மட்டும் உடைந்து சிதலமடைந்து கிடந்தது. அதை பார்த்து இவள் அதிர்ச்சி அடைந்து விட்டாள். வீட்டை தாண்டி கொல்லைப்புறத்தில் இருக்கும் கிணத்தடிக்கு வந்தவள் இடுப்பில் கை வைத்து கொண்டு சிவாவை பார்த்தாள். என்ன, கால் வலிக்குதா? வேணா என் மடியில் வந்து உட்காந்துக்கிறியா என்று முறைத்தபடியே கேட்டான். ரொமான்ஸ் பண்ணுறத கூட இந்த பையனும் இப்படி முறைச்சிக்கிட்டே கேட்டால் பாவம் அந்த பொண்ணு தான் என்ன பண்ணும்? ஐயோ, அதே இல்லைங்க, இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களேன்னு கேட்க வந்தேன். எனக்கு இங்கே உட்காரது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து இந்த கிணற்றடி பக்கத்துலேயே தான் நான் உட்காந்துருப்பேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா என்று கேட்டுக்கொண்டே அவளும் அந்த கிணத்தடியில் வந்து உட்கார்ந்தாள். ஆமாம், சரி பார்த்து உட்காரு என்று யதார்த்தமாகவே அவள் மீது பின்பக்கமாக கை போட்டு கெட்டியாக பிடித்திருந்தான் சைக்கோ சிவா. நான் ஒன்றும் விழமாட்டேங்க. நீ விழமாட்ட, ஆனால் நான் தடைக்க விழுந்துருவல்ல, அதனால தான் உனக்கு கெட்டியாக பிடிச்சிருக்கேன் என்று அவன் முறைத்து கொண்டே கூற, உங்களுக்கு பயம், அதை நான் நம்பணும். இதை பார்க்குறவங்களும் நம்புவாங்க, அப்படிதானே? என்ன ஒரு அதிசயம் என்றாள் இவள். இல்லை, என்கிட்ட இவ்வளோ வளவலன்னு நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் வெளியில் யார்கிட்டையும் 2 வார்த்தைக்கு மேலே பேச மாட்டேங்கிறீங்களே, அது ஏங்க என்று இவர் கேட்க, சரி, இனிமேல் நான் உங்கள்கிட்ட பேசலை, நீங்கள் பேசாமல் இருந்துட்டாலும் என்று அவள் இழுத்தாள். அதற்கு மேல் அவள் பேசாமல் வெட்கப்பட்டு கொண்டே கீழே குனிந்தும் கொண்டாள். வேணா நான் செயலை காட்டட்டுமா என்றான் இவன். பரவாயில்ல, நானே வீட்டு சுத்தம் பண்ணிக்கிறேன், நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் என்று அவன் கையை தட்டிவிட்டு உள்ளே சென்றாள் இந்த மங்குனி இலக்கியா. இவளுக்கு புரிய வச்சு குடும்பம் நடத்தி 20 பிள்ளைகளை பெக்க என் வாழ்க்கையே முடிஞ்சிடும் போல இருக்கே என்று சைக்கோ சிவா மனதிற்குள் புலம்பினார். நம்ம சைக்கோவையே புலம்ப வச்சிருக்காளே, இவ எப்படிப்பட்ட ஆளாக இருப்பா? டே சைக்கோ, நீயாதான் பேசுறியா? மக்களே, யாருக்காவது இதயத்தின் ஓரத்தில் வலி ஏற்படுற மாதிரி இருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த 2 மணி நேரத்தில் வீட்டை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் பளிச்சென்று சுத்தம் செய்திருந்தாள் இலக்கியா. ஆனால் தன் மாமியாரின் புகைப்படத்தை மட்டும் சரி செய்யவே முடியவில்லை.
இதை பற்றி அவனிடம் கேட்டால் கண்டிப்பாக இங்கேயே புதைத்தாலும் புதைத்து விடுவான். இவ்வளவு ஏன், பின்னால் இருக்கும் கிணற்றில் கூட தள்ளி விடுவான். அதனால் அந்த போட்டோவை மட்டும் தனியாக அங்கிருந்த பீரோவின் மேல் வைத்தாள் இலக்கியா. வேலைகளை முடித்துவிட்டு பக்கத்து வீட்டு ஒரு சிறுவன் வந்து பாலை கொடுக்க, அதை காய்ச்சி சிவாவிற்கு ஆட்சி கொடுக்க, நீ குடிக்கலையா? பரவாயில்ல, நீங்கள் குடிங்க. சரி, இங்கே வந்து உட்காருவா, ரொம்ப டயர்டாக இருக்க போல. அதெல்லாம் இல்லைங்க, நம்ம வீடு அளவுக்கு இந்த வீடு ஒன்றும் பெருசெல்லாம் இல்லைல்ல, ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப வருஷம் இங்கே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏதோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, நம்மளை சந்தோஷமாக வரவேற்ற மாதிரி இருக்குது. அப்புறம் என்று அவள் பாட்டுக்கு கவிதை மாதிரி பேசி கொண்டிருக்க, இங்கோ கொல்லும் கொலைவெறியில் இவன் பார்த்து கொண்டிருந்தான். இல்லைங்க, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுதான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை என்று பதட்டப்பட்டாள் அவள். இவன் முகத்தை திருப்பி கொண்டான். நம்ம வேணா ஆத்விக் வீட்டில் போய் தங்கிக்கலாமா என்று கேட்டான். அங்கே எதுக்குங்க? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலடி. அதான் நான் அவங்க கூட இருக்கல்ல, அப்போ கூட உங்களுக்கு பிடிக்கலையா என்று அவள் கேட்க, எதுவும் பேசாமல் டம்ளரை எடுத்துக்கொண்டு அடுப்படிக்கு சென்றான் இவன். அவன் பின்னாலே சென்ற இலக்கியா, எங்கே நம்ம அப்படியே எங்கேயாச்சும் காத்தாட நடந்துட்டு வரலாமா? வாங்க, இது உங்கள் அம்மா ஊர் தானே என்று வாய் தவறி சொல்ல, அதற்கும் ஒரு முறைப்பு பரிசாக கிடைத்தது. இப்போவே நைட்டான மாதிரி இருக்குது, எப்படியோ இன்னும் வெயில் இறங்க 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ப்ளீஸ் வாங்களே. சரி, நான் வரேன். ஆனால் யாராவது உங்கள்கிட்ட வந்து பேசினா சத்தியமாக பேச மாட்டேன், தயவு செய்து வரீங்களா? சரி சரி, போகலாம். பாவம் நீலக்கண்ணன் சிவாவை அதிசயமாய் ஒரு காலத்தில் அந்த ஊர் பார்த்திருந்தது. அதனால் அவளுக்கு தெரியவில்லை. முகம் கை கால் அனைத்தையும் கழுவிக்கொண்டு நெற்றியில் பொட்டு குங்குமத்தை வகுட்டில் வைத்துக்கொண்டு அவனுடன் கிளம்ப 4 அடி கூட அடுத்து வைத்திருக்க மாட்டார்கள். அடியாத்தி, நீ நீலவேணி மருமகளா? அப்போதுதான் அவளின் மாமியார் பெயர் நீலவேணி என்று தெரிந்தது இவளுக்கு. சிவாவை பார்க்க அவன் எங்கோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். என்ன சாமி, நீ தெரியாத மாதிரி நிற்கிற? உன் புருஷன் சிவாவோட அம்மா பேர் தான் நீலவேணி, நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க. இப்போ கொஞ்சம் தள்ளி வீடு கட்டி வந்துட்டோம். உங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆனது ரொம்ப சந்தோஷண்டா கண்ணு. பாவம், இதை பார்க்குறக்கு உங்கள் மாமியாருக்கு கொடுத்து வைக்கல, அல்பாயுசில் போய் சேர்ந்துட்டா. ஊரை சுற்றி பார்க்க போகிறீங்களா? சரி சரி, போயிட்டு வாங்கடா தங்கங்களா என்று அவர்கள் பேச, அந்த பெண்மணி இலக்கியாவை பிடித்து, உன் புருஷன் சரியான சிடுமூஞ்சி, அன்பா இருக்கானா இல்லை இப்போவும் அதே மாதிரி தான் சிடுமூஞ்சியாக இருக்கானா என்று கேட்க அவள் வெட்கப்பட்டு கொண்டே தலைகுனிந்தாள். போகும் வழியெல்லாம் சிவா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இங்கே இது இருக்கிறது என்று சொல்லாமல், அங்கே அது இருக்கிறதும் என்றும் சொல்லாமல் ரோபோ போல நடந்து கொண்டிருந்தான். இந்த கோயில் கட்டி எவ்வளோ வருஷம் இருக்கும் என்று அருகில் இருந்த கோயிலை பார்த்து கேட்க கோபமான பார்வையை அவன் வீசினான். என்ன ஆச்சுங்க? நான் தான் யார்கிட்டையும் உன்னை பேசக்கூடாதுன்னு சொன்னல. ஒருத்தவங்க யதார்த்தமாக, அதுவும் பெரியவங்க வந்து பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட எப்படி நான் பேசாமல் இருக்கிறது? ஆமாம், உன்னை தனியாக கூப்பிட்டு என்ன பேசுகிறாங்களா? ஐயோ, சொன்னால் கண்டிப்பாக பக்கத்தில் வச்சு ஏதாவது வயல்லையே புதைச்சிடுவான் இவன், கண்டிப்பாக சொல்லக்கூடாதுடி என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். என்ன சொன்னாங்கன்னு சொல்ல போறியா இல்லையா என்று கொந்தளித்தான் அவன். நான் வேணா நைட்டு சொல்கிறேங்க என்று தப்பித்து விட்டாள் இவள். நைட்டு இருக்குடி கச்சேரி என்று மனதிற்குள்ளேயே நினைத்து வேக வேகமாக நடந்தான் இவன். பழங்காலத்து கோயில் மாதிரி இருக்கு, நம்ம ஒரு வாட்டி உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோங்க. எனக்கு அது மேலாம் நம்பிக்கை இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக வாங்களே. நீங்கள் இந்த கோயிலுக்கு போனதே இல்லையாங்க? போயிருக்கேன், ஆனால் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு பழக்கம் இல்லை. அட சைக்கோ பையலே, உனக்கு ஏன் சைக்கோன்னு பேர் வச்சாங்க இப்போதானு புரியுது என்று நினைத்து கொண்டு அவனை கட்டாயப்படுத்தி உள்ளே கைகோர்த்து இழுத்து சென்றாள் இலக்கியா. உள்ளே சென்று சாமியை கும்பிட்டு விட்டு வெளியே வரும் வேளையில், என்ன புது பொண்டாட்டியோட அப்படியே மினுக்கிட்டு வர போல இருக்கு என்று குரலில் நிமிர்ந்து பார்க்க ஒரு பெரியவரும் நகைக்கடை போல ஒரு பெண்மணியும் வந்து நிற்க புரியாமல் பார்த்தாள் இலக்கியா. என்ன சிவா, நான் யாருன்னு சொல்கிறது உன் பொண்டாட்டிக்கிட்ட? அவனும் கோபத்தில் அவர்களை பார்க்க துப்பாக்கி மட்டும் கையில் இருந்தால் இருவரையும் வீழ்த்தி விட்டிருப்பான் அவன். அந்த அளவுக்கு பார்வை கூர்மையாக இருந்தது. நீங்க என்று இவள் ஆரம்பிக்க, அட நான் தான் உன் மாமியார், இதோ இவர் தான் உன் புருஷனோட அப்பா என்று சொல்ல அந்த பெண்மணியை பார்க்கவே வாந்தி வருவது போல் இருந்தது இலக்கியாவிற்கு. இலக்கியா, கிளம்பலாம், கண்டவங்கிட்டலாம் உனக்கு என்ன பேசு, கிளம்பு முதல்ல என்று இவன் பேச, அந்த பெண்மணி திமிராக அவர்கள் இருவரையும் பார்த்து தன் முந்தியை எடுத்து ரவுடி போல் தோள்பட்டையில் போட்டுக்கொண்டு அந்த வயதான ஆளை இழுத்து கொண்டு கோயிலுக்குள் சென்றிருந்தார். அவசர அவசரமாக செருப்பை போட்டுக்கொண்டு இலக்கியாவை இழுத்துக்கொண்டு அவன் வீடு நோக்கி செல்ல அவன் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் கைகளை பற்றி ஓடோடி வந்தாள் இலக்கியா. வீட்டிற்கு வந்ததும் தலையை பிடித்து கொண்டு சிவா உட்கார, என்னங்க ஆச்சு? இதுக்கு தான் நான் வெளியில் போக வேணான்னு சொன்னேன், கேட்டியாடி நீ? அவங்களா தானங்க வந்து பேசினாங்க, நான் என்னங்க பண்ணட்டும்?
அம்மானு வேற சொல்கிறாங்க. அவங்க யாருங்க உங்களுக்கு? எவனுமே எனக்கு அம்மா கிடையாதுடி, இனிமேல் அதை பற்றி என்கிட்ட பேசாத என்று மறுபடியும் அந்த கிணத்து மேட்டிலேயே போய் அமர்ந்து விட்டான் இவன். இலக்கியாவோ யாரோ கோவிலில் வந்து பேசுவதற்கு தன்மேல் ஏன் இவன் கோவப்படுகிறான் என்று முதலில் சிவா மீது ஒரு வெறுப்பு தோன்றியது இவளுக்கு. அந்த வெறுப்பு என்று சொல்ல முடியாது, ஏதோ விருப்பமில்லாத ஒன்று. கரைவோம் வா. அத்தியாயம் 51. மறுநாள் காலை வேளை தான் இருப்பதை காட்டிட அந்த அழகான பசுமையான ஊருக்குள் நுழைந்தார் சூரிய பகவான். நான் மேலே வந்துட்டேன்டா, எந்திரிங்கடா என்று வில்லுப்படத்தில் வரும் வடிவேலை போல கூறிக்கொண்டே பிரகாசமாய் மேலே உதித்தார் சூரிய பகவான். காலையில் கண்வழிக்கும் போது தன் மார்பில் துயில் கொண்டிருக்கும் நிலாவை பார்த்து ஒருவித நிம்மதியே அவனுக்கு பரவியது. வேறு யாரு, நம் ஆத்விக்குத்தான். மெதுவாக அவளை தலையணையில் படுக்க வைத்துவிட்டு வெளியே போய் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வந்தான். விஜயா அம்மா அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தார். என்னத்த இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்டிங்களா? ஆமாண்டா, 9 மணிக்கெல்லாம் பொங்கல் வைக்க போகணும்ல, அதுக்கு தான் நிலா எந்திரிச்சிட்டாளான்னு பார்க்க வந்தேன். இல்லை, நானே எழுப்பி கூட்டிகிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், அவளே எந்திரிக்கட்டும், 9 மணிக்கு தானே போகிறோம், நீ போய் எழுப்பி அவளை தொந்தரவு பண்ணாத. அடக்கடவுளே என்ற ரீதியில் அங்கு நின்று கொண்டிருந்தான் ஆத்விக். இங்கு இலக்கியா கண்முழிக்கும் போது தன் மீது குழந்தையைப் போல் தூங்கும் சிவாவை பார்க்க சிரிப்புதான் வந்தது காலையிலேயே. ஆனாலும் இந்த குழந்தைக்குள் ஏதோ ஒரு வித்தியாசமான காயம் இருக்கிறது என்று நன்றாகவே புரிந்து கொண்டாள். தன் மாமியாரை பற்றி விடை தேட வேண்டும் என்று வந்தவளுக்கு முக்கியமாக முதலில் சிவாவுக்கு நடந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது இவனுக்கு தெரியக்கூடாது. தெரிந்தால் கண்டிப்பாக இங்கேயே தன்னை கொன்று விடுவான் என்ற பயத்தில் அவனை மெதுவாக தலையணையில் எடுத்து வைக்க, மேலும் அவளை நன்றாக இறுக்கி மூச்சு முட்ட வைத்தான். விட்டா கொன்றுவான் போலையே, இன்னைக்கு நான் பொங்கல் ஆகிருவேன் போல என்று மனதிற்குள் நினைத்து பாம்பை போல நெளிந்து அவன் பிடியை விட்டு வெளியே வந்து விட்டாள் இலக்கியா. வீட்டு வாசலில் ஏற்கனவே பால் இருந்ததால் அதை ஒரு பாத்திரத்தில் அந்த பாத்திரத்தை விலக்கிவிட்டு காய்ச்சினாள் அவள். சிவாவை எழுப்பலாம் என்று உள்ளே போக அங்கு யாரும் இல்லாததால் இவர் எங்கே போயிருப்பார் என்று சுற்றி முற்றி தேட ஆரம்பித்தார். பின்னால் வந்து அணைத்திருந்தான் அந்த நீலக்கண்ணன். பிரஷ் எடுத்து தருவாங்க என்று கூச்சப்பட்டு கொண்டே கேட்க பால் டம்ளர் தன்னாலே ஆடியது அவளுக்கு. என்னடி இன்னும் ஒன்றுமே பண்ணலை, அதுக்குள்ளே பால் டம்ளர் எல்லாம் ஆடுது என்று அவன் குறும்பாக கேட்க, ஐயோ உங்களுக்கு வேற பேச்சே இல்லையாங்க, இந்தாங்க முதல்ல பாலை குடிங்க. அப்புறம் விஜயமா சொன்னாங்க நம்ம ஒரு 8:30 மணி போல் ஆத்விக் அண்ணா வீட்டுக்கு போயிடலாம், 9 மணிக்கு கோயிலில் பொங்கல் வைக்கணும், சேர்ந்து கிளம்பலாம். சரி சரி, பரன் மேலே பொங்கல் சட்டி இருக்குதானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ற முகத்தை திருப்பிக் கொண்டு தனது மலை போன்ற புஜத்தை உலுக்கி கொண்டு சென்று விட்டான் சைக்கோ சிவா. சரி என்று அவளே ஒரு நாற்காலியை எடுத்து பரன்மேல் பார்க்க அனைத்து பொங்கல் ஜாமான்களுமே இருந்தது. அதை அனைத்துமே முதலில் மண்ணை போட்டு விலக்கியவள் பிறகு நன்றாக சோப்பு போட்டு விலக்கி வைத்தாள். வெயிலில் சிறிது நேரம் உலரவும் வைத்தாள். 1/2 மணி நேரம் கழித்து போகும்போது எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று காய வைத்தாள். அதற்கு ஏற்றாற்போல சிறு சிறு தட்டுகளும் கரண்டிகளுமே எடுத்து வைத்திருந்தாள். அரிசி, பருப்பு மற்றும் சாமான்கள் எல்லாம் விஜிமாவே கொண்டு வருகிறேன் என்று சொன்னதால் வேறு எதுவும் பெரிதாக வாங்கவில்லை. சாமி கும்பிட்டு விட்டு அதே பொங்கலை சாப்பிட்டால் வேலை முடிந்தது. ஆனாலும் ஏதோ மனதிற்குள் பாரமாகவே இருந்தது. எங்கு உடனே இவன் தன்னை கூட்டிக் கொண்டு சென்று விடுவானோ என்ற பயம்தான் அது. நேரம் ஆக ஆக இருவரும் குளித்து முடித்துவிட்டு ஆத்விக்கின் வீட்டிற்கு சென்றடைய 5 பேரும் தங்களது சாமான்களை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு சென்றார்கள். அங்கு ஏற்கனவே நிறைய பேர் கூடியிருந்ததால் சிவாவிற்கும் ஆத்விக்கிற்கும் அது எரிச்சலாகவே இருந்தது. பக்கத்தில் இருந்த ஒரு வேப்ப மரத்தில் போடப்பட்டிருந்த ஒரு திண்டில் போய் அமர்ந்து கொண்டனர் அவர்கள். 2 மருமர்களும் கண்ணும் கருத்துமாக பொங்கல் வைக்க தங்கள் மனைவிமார்கள் என்று சேலை கட்டியதில் அலாதியான பிரியம் மனதிற்குள் குறுகுறுத்தது. ஆத்விக்கின் கண்கள் அவ்வப்போது மதியை தீண்டினாலும் சைக்கோ சிவா எப்போது பார்க்கிறான், எப்படியெல்லாம் பார்க்கிறான் என்பது அவனுக்கு மட்டுமே வெளிச்சம். ஆனால் இதையெல்லாம் 2 மங்குனிகளும் கண்டுகொள்ளவே இல்லை. பொங்கல் வைப்பதிலேயே பிஸியாக இருந்தார்கள். பொங்கல் வைத்து முடித்து சாமிக்கு படைத்து அதை எடுத்து வந்து அவர்கள் இருவருக்கும் கொடுக்க அவர்கள் பக்கத்திலேயே உட்கார்ந்து அவர்களும் சாப்பிட்டார்கள். பிறகு அங்கிருந்து சில சொந்தங்களிடம் பேசியவர்கள் கிளம்ப போகும் வேளையில் அங்கு ஒரு கூட்டம் வந்தது. அப்புறம் விஜயா எப்படி இருக்கிற? 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு போல என்ற நக்கல் தோணியில் ஒரு பெண்மணி கேட்க, இவரை எங்கேயோ பார்த்துருக்கமே,
அட, அன்னைக்கு அம்மா சென்டிமெண்ட் பேசினவங்க இவங்க தானே என்று இலக்கியா நினைக்க, ஆ அதுக்கு என்ன ஸ்வர்ணா, ஏன் இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு இருக்கா என்ன என்று நக்கலாக கேட்டார் விஜயம்மா. ஆமாம், கேடு கட்டவங்களுக்கு பிள்ளையா பிறந்தவங்களுக்கு இந்த காலத்தில் கல்யாணம்லாம் ஆகுது பாரு என்று மீண்டும் அந்த பெண்மணி பேச, வார்த்தை அளந்து பேச சொன்னா, இந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, நீ பண்ண பாவத்துக்கு தான் உனக்கு இன்னும் புழு பூச்சி கூட வயிற்றுல வரலை, சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாத. ஏய், எனக்கு புழு பூச்சி வரலைன்னா என் புருஷனுக்கு ஏதாவது குறை இருக்கலாண்டி, அதுக்கு எதுக்கு என்ன குறை சொல்கிற என்று வெக்கமே இல்லாமல் அந்த பெண்மணி வயதுக்கு மீறி பேச, என்னது உன் புருஷனா? சிவாவோட அம்மா இறந்த அடுத்த நாளே அண்ணனை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்புறம் என்ன சொன்ன, குறை இருக்கா? இவருக்கா? குறை இருக்கிறவங்க தான் இப்படி சிங்கக்குட்டி மாதிரி பிள்ளை வைப்பாங்களா என்று சிவாவை நோக்கி கண் காட்டினார். பேசுகிற வரையும் பேசிக்கோ, நாங்களாம் அதை அலட்டிக்கவே மாட்டோம் என்று அந்த பெண்மணி சொல்ல, என்னென்னு சொல்கிறாங்க பாருங்க என்ற ரீதியில் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். உன் மூஞ்சிலெல்லாம் முழிக்க வேண்டுமா என்ற ரீதியில் அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார். எப்படி இருக்க விஜயா? ரெட்டை ஜடை போட்ட வயசில் உன்னை பார்த்தது என்று இந்த வயதிலும் சொல்வடிய ஒரு ஆள் வந்து பார்த்தார். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? வயசுக்கு ஏற்ற மாதிரி பேச மாட்டேன். நான் எதுக்கு வைக்கப்படணும்? ஒரு காலத்தில் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது கனவாகவே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை தெரியுமா? உன் புருஷன் கூட தண்ணிலாரையில் அடிபட்டு செத்துட்டான்னு கேள்விப்பட்டேன் என்று அந்த வயதானவர் பேச, அதுதான் எனக்கும் சந்தேகமாக இருக்குது. என் வீட்டு ஆளுங்க கிட்ட நாங்கள் இருக்கிற இடத்த சொல்லி கொடுத்ததே நீதானே? விட்டா உன் புருஷனை நான் தான் அந்த காலத்தில் லாரியை விட்டு கொண்டேன்னு கூட சொல்லவோ போல இருக்கே. அந்த சந்தேகம் எனக்கு ரொம்ப வருஷமாகவே இருக்குது. இருக்கட்டும், ஒரு நாள் அதுக்கான விடை கிடைக்கும். ஆமாம், இவங்க தான் அந்த மகாராணிகளா? கேடு கட்டவர்களுக்கு பிறந்த மகன்களோட பொண்டாட்டி, அதாவது மருமகள்கள். இவளுக்கு 2 பேராச்சும் ஒழுக்கமாக இருப்பாளுகளா, இல்லை அதே மாதிரிதானா என்று அவர் கூறி முடிக்கும் முன்னே சிவாவின் கரங்கள் அவரின் மூக்கை உடைத்து விட்டிருந்தது. ஐயோ அண்ணா என்று சொன்னா தன் அண்ணனை பிடிக்க போக, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த திகம்பரம் மேலே நீ கையை வைப்ப என்று அந்த வயதானவரும் கத்தி கொண்டிருந்தார். கையை என்னடா, நான் காலையே வைக்கிறேன் என்று அவர் வயிற்றில் ஓங்கி மிதித்தான் ஆத்விக். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்கள் வீட்டு பொண்ணுங்களை பற்றி பேசுவ என்று அவரை தூக்கி கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தனர். ஏய் விஜயா, நீ தான் உசுப்பேத்தி இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கியா என்று சொன்னா கத்த, உங்கள் அண்ணன் பேசின பேச்சுக்கு இந்நேரம் கொலையே பண்ணியிருக்கணும். என் பிள்ளைங்க 2 பேரும் அடிக்கிறதோடு விட்டுட்டாங்களேன்னு சந்தோஷப்படு. டே சிவா, ஆத்விக் 2 பேரும் இந்த சைடு வாங்க என்று விஜயமா கூற, அவர் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவரை புழுவை பார்ப்பது போல பார்த்து பின்னால் வந்து நின்றனர் இருவரும். அங்கு அப்பாவியாய் எதுவும் தெரியாமல் நின்றதென்னவோ நிலாவும் இலக்கியாவும் தான். என் மேலேயே கையை வைக்கிறீங்களா ஒன்ன என்று சிவா பாய போக, சிவா அமைதியாயிரு, இங்கே பாரு, இங்கே நிம்மதியாக கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம், தேவையில்லாமல் எங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு வராதிங்க. தன் மூக்கிலிருந்து வந்த இரத்தத்தை துடைத்து கொண்டு அவர்கள் இருவரையும் கொலைவெறியோடு அந்த திகம்பரம் பார்க்க, ஆனால் இந்த முறை பார்வை 2 மருமகள் மீது படிய அதை அறிந்தவர்கள் 2 மனைவிமார்களையும் தங்கள் மலை போன்ற உருவத்தை வைத்து மறைக்க பார்த்தனர். அவர்கள் கையை பிடித்து கொண்டு இருவருமே அப்பாவியா எட்டி பார்த்தனர். 1000 தான் இருந்தாலும் இவளுங்களுக்கு இவனுங்க அம்மா பற்றி தெரியாதா? தெரியுமா? தேவையில்லாத வார்த்தை விடுற திகம்பரா, என் பேரை நீ சொல்லும்போது விஜயா அப்படி தேன் வந்து பாயுது. மூக்கில் ரத்தம் வடிய இவன் கவிதை என்று ஏதோ ஒன்று பேசிக்கொண்டிருந்தான். சி என்று முகத்தை திருப்பி அவர், உன் அழிவு காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை திகம்பரா என்று எச்சரித்தார். ஆமாமா, ரொம்ப தூரத்தில் இல்லை, நீ பாத்தியாக்கும் என்று சொன்னாவும் அதற்கு சொக்கு பொடி போட, நீ எல்லாம் பொம்பளை ஜென்மமே இல்லடி, உன் அண்ணன் வயசுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்கான், அதுக்கும் இப்படி வலிஞ்சிட்டு வர்ற நீ. நான் பொம்பளை ஜென்மம் இல்லை தான், ஆனால் உன் மருமகளுக்கு உண்மையெல்லாம் தெரிய வேண்டாமா? எப்படியோ மறைச்சதானே கல்யாணம்லாம் பண்ணியிருப்பீங்க. இருவரும் சொர்ணாவை பார்க்க, இங்கே பாருங்க பிள்ளைங்களா, நான் சொல்கிறத தெளிவாக பொறுமையாக கேட்டுக்கோங்க. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், உன் வாயை மூடிட்டு போயிடு என்று விஜயமா கூற, ஊருக்கு வந்தால் 4 விஷயம் சொல்லத்தான் செய்வோம், அதுக்கு தானே மருமகளா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் உங்களெல்லாம் விட முடியாது. அவங்க மாமியார்களை பற்றி தெரிஞ்சுக்காம இந்த பிள்ளைங்க போனால் சங்கடப்படுங்கள்ல. உன் வாயை மூடிட்டு இரு, இல்லை வாயை இழுத்து வச்சு தைச்சிட வேண்டி, ஞாபகம் வச்சுக்கோ, உன்னால் சும்மாவே விடமாட்டேன். அடைச்சி வாயை மூடு. இந்தாடி சிவா பொண்டாட்டி, உன் மாமியாக்காரி இருக்காளே, ஊரிலேயே உலக அழகின்னு தெரிஞ்சிட்டு இருந்தா. கடைசியில் அந்த அழகையே இவன் பிறந்த அடுத்த நிமிஷமே ஊரை விட்டு ஓடி போயிட்டா. யாருக்கு தெரியும், அவளா வளைஞ்சுக்கிட்டு போனாலோ இல்லை 4 பேருக்கு பொண்டாட்டியா போனாலோ கடைசியில் ஊரணியில் அவமானம் தாங்காமல் விழுந்து செத்து போயிட்டா. அப்புறம் ஆத்விக் பொண்டாட்டி, ஊருக்குள்ளே வந்த உடனே விஷயம் உனக்கு பாதி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன் மாமியார் சரியான ஆம்பளை சுகத்துக்கு அலையிறவ.
அண்ணன் மாதிரி பழகிட்டு இருந்தவனை மடக்கி குடும்பம் நடத்த பார்த்தா அவன் பொண்டாட்டி கண்டுபிடிச்ச உடனே நெருப்பு வச்சு கொளுத்திக்கிட்டா. உன் வீட்டில் ஒரு அறை பூட்டியே கிடக்குதுல்ல, அங்கதான் அது நடந்தது. இப்போ சொல்லுங்க, நீங்க எப்பேற்பட்டவனுங்களை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? உங்க 2 பேர்த்துக்கு ரொம்ப பெருமையா இருக்குமே என்று நக்கல் அடிக்க, அதிர்ச்சியான நிலையில் கண்கள் கலங்கி அந்த ஸ்வர்ணா சொன்ன விஷயங்களை ஜீரணிக்க முடியாமல் இருவருமே அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். இதில் இலக்கியா ஒரு படி மேல் போய் சிவாவை கையை விட்டு அந்த வேப்ப மரத்திற்கு அடியில் போய் அமர்ந்து விட்டாள். அவளின் முகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சிவா இதயம் நொறுங்கி இருப்பானா அல்லது இலக்கியா மீது கோவப்படுவானா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி நட்புகளே. இந்த தொடர் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் நட்புகளே. நான் உங்கள் எழுத்துக்களின் உயிர் ஆர்ஜே ரஞ்சனி. நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் ருக்மிணி அவர்களின் காதல் தீயில் கரைவோம் வா. கதையின் தொடர்ச்சியை காணலாம். அத்தியாயம் 52. வீட்டிற்கு வந்ததும் ஆற்றாமையும் கோபமும் அதிகப்படியாகவே ஆத்விக்கிடமும் சிவாவிடமும் காணப்பட்டது. யாரும் யாரிடமும் பேசாமல் ஒரு மூலையில் போய் அமர்ந்து விட்டனர். இதற்கு ஒரு படி மேல் சிவா விட்டால் இந்த வீட்டையே உடைத்து விடுவான் என்ற ரீதியில் அவ்வளவு கோபக்கண்களோடு உட்கார்ந்திருந்தான். ஆத்விக்கின் மனநிலையை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. எதற்காக இவ்வளவு கீழ்த்தனமாக, அதுவும் இறந்து போன 2 பெண்களை பற்றி மோசமாக பேசுகிறார்கள் என்று நினைக்க நினைக்க வேதனையாகவே இருந்தது. விஜயா கண்ணீர் வடித்தபடி அங்கேயே அமர்ந்திருந்தார். விஜிமா என்று அருகில் வந்த இலக்கியா அதற்கு மேல் தாங்க முடியாமல் அவரை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. இவங்க சொன்ன மாதிரி இந்த ஊருக்கே வந்திருக்க கூடாது. எல்லாம் என் தப்பு தான் என்று ஒரு பக்கம் அழ, அருகில் வந்த நிலாவோ, விஜிமா ப்ளீஸ் அழுகாதீங்க, அவங்க சொன்ன நாங்கள் நம்பிடுவோமா, இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் அழுகாதீங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று இருவருமே கண்கலங்க விஜிமாவை தேற்ற, விஜிமா எங்களுக்காக ஒரே ஒரு நிமிஷம் வெளியில் வாங்க என்று இருவருமே கொல்லை பக்கத்து போக, சொல்லுங்கடா விஜிமா, ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, உண்மையை மட்டும் சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? அவங்க 2 பேர் முன்னாடி எங்களால் கேட்க முடியல, நீங்களாச்சும் சொல்லுங்களே. கண்டிப்பாக 2 அம்மாவும் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் என்ன ஆச்சுங்கிற விஷயம் தெரிஞ்சே ஆகணும், தயவு செஞ்சு சொல்லுங்களே என்று இருவருமே கெஞ்ச ஆரம்பித்தனர். 30 வருடங்களுக்கு முன் நடந்த அந்த கசம்பான விஷயத்தை சொல்ல ஆரம்பித்திருந்தார் விஜிமா. அந்த ஊரில் கொஞ்சம் வசதியான வீட்டு பிள்ளைகள் யார் யார் என்று கேட்டால் அது சிவாவின் அம்மா நீலவேணி, ஆத்விக்கின் அம்மா பனிமலர் மற்றும் இவர்கள் இருவரின் தம்பி திகம்பரன். இவர்கள் மூவரின் அப்பா ஒருவர், ஆனால் தாய்மாமர்கள் வேறு வேறு. சொந்த அக்கா மகள்கள் இருவரையுமே திருமணம் செய்தார் பாண்டிமுத்து. மூத்த மனைவிக்கு பிறந்தவர்தான் சிவாவின் அம்மா நீலவேணி. அவர் தங்கைக்கு பிறந்தவர்தான் ஆத்விக்கின் அம்மா பனிமலர். 3ஆவதாக ஊடல் வந்து ஒட்டி கொண்டவரின் மகன்தான் அந்த திகம்பரன். அக்கா தங்கைகள் இருவருமே ஒற்றுமையாக இருக்க 3ஆவது மனைவி மட்டும் சற்று ஒதுங்கியே இருப்பாள். அப்போதே அவளை யாருக்குமே பிடிக்காது. தன் மகனிடம் இந்த சொத்துக்கெல்லாம் நீ மட்டுமே வாரிசாக வேண்டும் என்ற பிஞ்சின் மனதில் நஞ்சை அப்போதே கலந்து விட்டிருந்தார். சிறிது காலத்திற்கு பிறகு அவர் உன்னுடன் வாழ விருப்பமில்லை என்று பாதி சொத்துக்களை அமுக்கி தனியே சென்று இன்னொருவரை அதே ஊரில் கல்யாணம் செய்திருந்தார். அவருக்கு பிறந்த மகள்தான் அந்த ஸ்வர்ணம். சிறு வயதிலிருந்து திகம்பரனுக்கும் ஸ்வரணத்திற்கும் நீலவேணியையும் சரி பனிமலரையும் சரி சுத்தமாகவே பிடிக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டே இருப்பார். வீட்டிற்கு வந்து தாய் தந்தையிடம் சொன்னாலும் சிறு குழந்தைகள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே என்று அறிவுரை கூறுவார்களே தவிர அவர்களை நஞ்சை விதைக்கவில்லை. காலம் போக போக வன்மமும் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே இருந்தது, பகையும் கூடியது. முதலில் சிவாவின் அம்மாவிற்கு திருமண ஏற்பாடுகள் நடக்க அதே ஆளை அந்த ஸ்வர்ணா நீண்ட நாட்களாக காதலித்து வந்திருந்தாள். முதலில் மனம் வலித்தாலும் எப்படியாவது அவளை கொன்றாவது அவனை அடைந்தே தீருவேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டாள் ஸ்வர்ணா. ஆனால் திகம்பரனுக்கோ இப்படியே திருமணம் அப்படி இப்படி என்று, ஆனால் தனக்கு முழு சொத்தும் கிடைக்காது என்று வன்மமாகவே தெரிந்து கொண்டிருந்தான். பனிமலருக்கும் திருமணமாக கல்யாணமான புதிதில் சென்னைக்கு போவதும் அவர்கள் ஊருக்கு வருவதுமாக இருந்தது. ஒரு முறை திகம்பரன் அவன் தந்தையை பார்த்து தனது பெயரில் எத்தனை சொத்துகள் இருக்கிறது என்று கேட்க, உன் தாயோடு அதெல்லாம் முடிந்துவிட்டது என்று கை கழுவி விட்டார் அவர். அப்போ இருக்கிற சொத்துக்களை எல்லாம் யாருக்கு கொடுக்க போகிற
என்று கேட்பதற்கு இரண்டுமே 2 மகள்களுக்கு மட்டும்தான் சேரும் என்று திட்டவட்டமாய் அவர் கூற அன்று அவனது வன்மம் மேல் நோக்கி காணப்பட்டது. அவன் தாய் திகம்பரன் மற்றும் ஸ்வர்ணா 3 பேரும் ஏதாவது ஒரு சதித்திட்டம் தீட்டி சொத்துக்கள் தங்கள் கைக்கு கிடைக்க வேண்டும் என்று நயவஞ்சமாக முதலில் பெரியவர்கள் ஒரு திருமண விழாவிற்கு போகும்போது வரும் வழியிலேயே காரை பிரேக் டவுன் செய்து ஆள் அனுப்பி அவர்கள் 3வரையும் ஒரு விபத்தில் இறந்தது போல் நம்ப செய்தார்கள். இப்போது எஞ்சி இருப்பது நீலவேணியும் பனிமலரும் மட்டும்தான். கணவன்களிடம் இருந்து அவர்களை பிரிக்க முடியாது என்று நினைத்தவர்கள் வேறு ஒரு புது திட்டத்தை தீட்டினார்கள். முதலில் கருவுற்றிருந்த நீலவேணி வயிற்றில் இருந்த குழந்தை மீது மிகவும் பாசமாக இருந்தார். பெயருக்கு ஏற்றாற் போல அவர்களுக்கு நீலக்கண்களாகவே இருந்தது. ஆண்களுக்கு ஒரு புறம் நீல அங்கங்கள் நீலக்கண்கள் அழகாக இருந்தாலும் பெண்ணுக்கு அதுவும் மைவிலியில் நீலக்கண்கள் இருப்பது அதிசயத்தின் அதிசயமாக இருந்தது. அதற்காகவே அவளுக்கு நீலவேணி என்று பெயரிட்டார்கள். 9வது மாதம் கருவுற்றிருந்த போது எதிர்பாராமல் தாய் தந்தை இறக்க அங்கேயே சோர்ந்து போய் அமர்ந்து விட்டார் நீலவேணி. ஆனால் அவருக்கு பக்கபலமாய் பனிமலரும் அவருடைய கணவரும் இருக்க அவர்களை விட்டுவிட்டு சென்றனர். நீலவேணி சற்று ஆழமாகவே இருப்பதால் எப்போதும் அவர் மீது காழ்ப்புணர்ச்சியாகவே இருப்பாள் அந்த ஸ்வர்ணா. நீலவேணியின் அழகு மீது அலாதியான பொறாமை அந்த ஸ்வர்ணாவிற்கு உண்டு. நிறை மாத கர்ப்பிணி என்றும் கூட பார்க்காமல் அவளை தீர்த்து கட்ட வேண்டும் என்று முயற்சி செய்தார். தனியாக இருக்கும் அவளை எப்படியாவது தீர்த்து கட்டியே ஆக வேண்டும். 4-5 ஆட்களை விட்டு அவளை கொல்ல அனுப்பியிருந்தால் அந்த கேடுகட்ட ராட்சசி. அன்று ஏதோ வேலை இருக்கிறது என்று பக்கத்து ஊருக்கு பனிமலரும் சென்று விட்டார். தனித்தனியாக தன்னந்தனியாக அந்த பெரிய வீட்டில் தன் குழந்தையுடன் கதை பேசி கொண்டிருந்தார் நீலவேணி. குட்டி, நீ பையனா பொண்ணா எனக்கு தெரியாது. ஆனால் நீ எங்கே இருந்தாலும் இந்த அம்மா உன் கூடவே தாண்டா இருப்பேன். நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்கணும், யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். எனக்கு ஒரே ஒரு ஆசை, எனக்கு இருக்கிற கண்ணு மாதிரியே உனக்கும் இருந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம் என்று கதைகளை கூறிக்கொண்டே தன் குழந்தையிடம் பேச, பாவம் அந்த குழந்தைதான் பிற்காலத்தில் நீலக்கண்ணன் என்று தெரியாமல் கதை பேசி கொண்டிருந்தார் நீலவேணி. வயிற்றில் சிறிதாக உதைக்க பாட்டு பாட ஆரம்பித்தார் நீலவேணி. மன்னவா மன்னவா மன்னாதி மன்னன் அல்லவா, நீ புன்னகை சிந்திடும் சிங்கார கண்ணன் அல்லவா, மழலைகள் யாவும் தேனோம் மரகத வீணைதானோ மடிமேலே. திடீரென்று ஒரு சில ஆட்கள் திடுதிடுப்பென்று வீட்டிற்குள் வர, யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்று அவசரமாக அவர்களிடம் கேட்டார் நீலவேணி. நீதாண்டி வேணும் என்று மரியாதை குறைவாக பேச, என்ன பேசுறீங்க, யார் நீங்க, வெளியில போங்க, யாராவது கூப்பிட்டு உங்களை அசிங்கப்படுத்திடுவேன், வெளியில போங்கடா என்று கத்தினார் இவர். மாசமாயிருந்தாலும் சிக்கனு தாண்டி இருக்க என்று அவர்கள் கூற அவர் முடியை பிடித்து தரதரவென்று ஊருக்கு வெளியே இழுத்துச் சென்றனர். இங்கு வீட்டிற்கு வந்த பனிமலர் அக்காவை காணாமல் அக்கம் பக்கத்தில் கேட்க அவர்களும் நீலவேணியைத்தான் தேடினார்கள். ஊர் எல்லையில் உள்ள ஐயனார் கோவிலில் ஒரு குழந்தை அழும் சத்தம் கேட்க பிறந்து சில மணி நேரங்களே ஆன ஒரு ஆண் குழந்தையை பார்த்தார்கள். கண்கள் நீல நிறமாக இருக்க அச்சு அசலில் தன் அக்கா நீலவேணி சாயல் இருப்பதை பார்த்து ஒரு நிமிடம் அதிர்ச்சியே ஆனார் பனிமலர். ஆனால் குழந்தை எங்கு இருக்க, எப்படி பிரசவமாகி இருக்கும், அக்கா எங்கே என்று ஒன்றும் புரியாமல் அங்கேயே அழுது கொண்டு நின்றிருந்தார். சுற்றி இருந்த ஊர் மக்களுக்கும் எந்த விஷயமும் தெரியாமல் அந்த குழந்தைக்கு முதலுதவி கொடுத்து தன்னுடனே வைத்து கொண்டனர் பனிமலரின் வீட்டில். இதற்கு நடுவே நீலவேணியில் கணவருக்கும் போனில் தகவல் சொல்ல அவரும் கிளம்பி வந்துவிட்டார். ஆனால் நீலவேணியை காணாமல் பக்கத்து ஊரில் கூட தேடி பார்த்தார்கள். பச்சை குழந்தை, அதுவும் தாய்ப்பால் இல்லாமல், முக்கியமாக தாய் இல்லாமல் மிகவும் கதிகலங்கியே போய்விட்டது. அதன் கத்திய கத்தில் கல்மணம் இருந்தவர்கள் கூட கரிந்து போய் இருப்பார்கள். அங்கிருந்த சில பெண்மணிகள் தான் நீலவேணிக்கு பிறந்த சிவாவை தங்கள் குழந்தையாக பார்த்து பாலூட்டி பசியாற்றினார்கள். கிராம மக்களுக்கு இரக்கம் கொஞ்சம் அதிகம்தானே, அதனால்தான் பிறந்த பச்சிலம் குழந்தையின் பசியை அவர்களால் பார்த்துவிட்டு சும்மா இருக்க முடியவில்லை. 3 நாட்களுக்கு மேல் ஆனதால் நீலவேணியை பற்றி எந்த ஒரு தடயமும் இல்லாத காரணத்தினால் சுற்றி முற்றி தேட ஆரம்பித்தனர். ஊர் எல்லைக்கு அப்பால் இருக்கும் ஒரு ஊரணியில் ஒரு பிணம் இருப்பதாக செய்தி வர அடித்து பிடித்து அனைவருமே அங்கு சென்றனர். ஊரணியில் மிதந்து கொண்டிருந்த அந்த உடலை எடுத்து வந்து திருப்பி பார்க்க முகமெல்லாம் அடிபட்டு சிவாவின் தாய் நீலவேணிதான் இறந்து கிடந்தார்.
தன் அக்காவை பார்த்ததும் கதிகலங்கி போய் அங்கேயே குழந்தையை வைத்துவிட்டு அழுக ஆரம்பித்து விட்டார் இவர். எப்படி நடந்தது? யாராவது கொலை செஞ்சிருப்பாங்களா என்ற கோணத்தில் அனைவருமே ஒன்றன் பின் ஒன்றாக பேசிக் கொண்டிருந்தனர். போலீஸுக்கும் தகவல் சொல்லப்பட்டது. அதெல்லாம் தேவையில்லை, போலீஸுக்கு தகவல் சொல்லவே சொல்லாதீங்க என்று ஒரு குரல் வந்தது. என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்கிறேன் என்று ஸ்வர்ணம் அங்கு வந்தார். ஏல வெள்ளையா, அந்த பயலை கூட்டிட்டு வா என்று கூற கூட்டத்தில் ஒரு திரிசான ஆள் ஒருவன் வந்தான். ஆமாம், இவளை உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா என்று அவன் அப்பட்டமாக நடிக்க, என்ன நடந்துச்சுன்னு இவங்க கிட்ட சொல்லு, இல்லைனா நான் தான் ஏதோ உளறேன்னு சொல்லுவாங்க என்று ஸ்வர்ணம் வஞ்சகத்துடன் கூறினார். ஐயா, நானும் இந்த நீலவேணி அம்மாவும் ரொம்ப வருஷமாக காதலிச்சுட்டு இருந்தோம். இவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறகுற நேரம் பார்த்து நான் இந்த ஊருக்கு ஒரு சோழியாக வந்தேன். என்னை மறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க. சரி வா, ஊரை விட்டு ஓடி போயிடலாம்னு கூப்பிட்டேன். இவங்களுக்கு பிரசவம் ஆயிடுச்சு. கோயில் எல்லையில் இருக்கிற ஐயனார் கோவிலில் குழந்தைய பெற்று போட்டு என் கூட அந்த நைட்டே ஓடி வந்தாங்க. என்னோட பங்காளிங்க 2-3 பேர் வந்ததுனால அவங்களோட சேர்ந்து காரில் தப்பிச்சு போயிடலான்னு நாங்கள் திட்டம் போட்டோம். ஆனால் என் பங்காளிகளை பார்த்த உடனே நீலவேணி மனசு மாறிட்டா போல. எனக்கு உன் கூட வர பிடிக்கல, உன் பங்காளிகள் ஒருத்தரோட வாழை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லவும், உன்னை இப்போவே ஊர் முன்னாடி சொல்லி அசிங்கப்படுத்துகிறேன்னு நான் சொன்னேன். அதுக்கு பயந்துட்டு தான் இப்படி தற்கொலை பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன் என்று சொல்லவும், அந்த நேரத்தில் நடந்த சம்பவத்தை நம்பும்படியாகவே திட்டம் தீட்டியிருந்தார் அந்த ஸ்வர்ணம். கேட்டிங்களா? எப்பேற்பட்ட கேடுகட்டவளா இருப்பா பாருங்க. இப்படியும் ஒரு பொம்பளை இருப்பாளா என்ன? பச்சை குழந்தைய அதுவும் கோயிலுக்குள்ளே போட்டுட்டு இப்படி உடம்பு சுகத்துக்கு அலைஞ்சிருக்காளே, இதெல்லாம் பொம்பளை ஜென்மமே இல்லை. மாமா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க என்று கூற தன் குழந்தையை வாங்கி கொண்டு சொர்ணாவின் பின்னால் போனார் சிவாவின் தந்தை. தன் மாமியாரின் கடந்த காலத்தை நினைத்து இதயம் உடைந்து கண்ணீர் வடித்தாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும் என்று இலக்கியாவால் நினைக்காமல் இருக்கவே முடியவில்லை. ஆனால் அதற்கு ஒரு பெரிய சம்பவம் ஆத்விக்கின் அம்மாவிற்கு நடந்திருக்க அதை கூற ஆரம்பித்தார் விஜிமா. தொடரும். நண்பர்களே, கதைப்படி இந்த எபிசோடுகளை படிக்கவும். கண்டிப்பாக உங்களுக்கு என் மீது கோபம் வரலாம், ஆனால் கதை நோக்கத்தோடு மட்டுமே பாருங்கள். சிவா ஆர்மி யாரும் சொர்ணாவை தேடி செல்ல வேண்டாம். இன்னும் 4-5 எபிசோடுகளில் நானே கொன்று விடுகிறேன். தயவு செய்து பொறுமையாக இருக்கவும். வரும் எபிசோடுகளில் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும்படி இருந்தால் தயவு செய்து காதல் தீயில் கரைவோம் வா. அத்தியாயம் 53. நீலவேணிக்கு சற்றும் குறைந்தவர் அல்ல என்பதை பறைசாற்றும் வகையில் பனிமலர், அதாவது ஆத்விக்கின் அம்மா, அவ்வளவு அழகாக இருப்பார். அந்த காலத்தில் அவரை திருமணம் செய்து கொண்ட குமாரும் அன்பை பொழிந்து கொண்டிருந்தார். கல்யாணமான புதிதில் பனிமலரும் குமாரும் மனம் ஒத்த தம்பதிகளாக வாழ்ந்து வந்தனர். ஊரிலும் சரி, மாமியார் வீட்டிலும் சரி, அனைவர் அன்பையும் பெற்று மகிழ்ச்சியாக வலம் வந்தார் பனிமலர். திருமணமாகி 3 பாதங்கள் கழித்து தாய் தந்தை இறந்துவிட அப்போதே இங்கு நீலவேணியுடன் பனிமலர் இருக்க, சிறிது மாதங்களில் நீலவேணியும் தற்கொலை செய்து கொள்ள யாரும் இல்லாத அனாதையாக அந்த வீட்டிலேயே சிறிது காலம் இருந்தார். நாம் திரும்பி சென்னைக்கு சென்று விடலாம் என்று கணவன் கூப்பிட்ட போதும் அக்காவுக்கு கடைசி காரியம் செய்ய வேண்டும் என்று விடாப்படியாக அங்கேயே இருந்தார் பனிமலர். அவரோடு சேர்ந்து அவர் கணவர் குமாரும் கூடையே இருந்தார். ஆனால் அன்று பார்த்துதான் திருச்சி வரை செல்ல வேண்டும். போயிட்டு நாளைக்கு வந்துடுவேன், பத்திரமா இருந்துக்கோ பனிமலர் என்று சொல்லிவிட்டு சென்றார். வீட்டு வேலைகளை கவனித்துவிட்டு அவர்கள் வீட்டிற்கு பின்னால் இருக்கும் சுமதி மோகன் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்தார் பனிமலர். இருவரையும் அண்ணா அண்ணி என்று எப்போதும் அழைப்பாள். அந்த பெரிய வீட்டில் இருப்பது இப்போது ஒரே ஒரு உயிர்தான், அதுவும் பனிமலர். இவளையும் எப்படியாவது தீர்த்து கட்டிவிட்டால் சொத்துக்கள் அனைத்தும் தன் அண்ணனுக்கே வந்துவிடும், தனக்கும் வந்துவிடும் என்று மறுபடியும் திட்டம் தீட்டினாள் ஸ்வர்ணம். சுமதியிடம் இல்லாத பொல்லாததை கூறி, உனது கணவர் பனிமலரோடுதான் தவறான உறவு வைத்திருக்கிறான் என்று சந்தேகத்தையை பற்ற வைத்திருந்தாள் இவள். இதை ஒன்றும் அறியாத கிராமத்து பெண்ணான சுமதி ஆரம்பத்தில் நம்பாமல் விட்டாலும் போக போக அவர்கள் இருவரும் நட்பாக பேசினால் கூட சந்தேகமாக பார்க்க தொடங்கினாள். ஒரு முறை தலை சுற்றி கொள்ளையில் விழுந்த பனிமலரை யதார்த்தமாக மோகன் பார்க்க, மலர்மா மலர்மா என்று வெகுநேரம் எழுப்பினார். எழுந்திருக்காமல் போக மதிய வேளையில் வெயில் சுட்டெரித்து கொண்டிருந்தது. பனிமலரை அப்படியே கைகளில் ஏந்தி உள்ளே சென்றார் மோகன். இதை தூரத்தில் இருந்து பார்த்த ஸ்வர்ணா, இதுதான் சரியான நேரம் என்று உள்ளே தூக்கி சென்ற இருவரையும் வெளியில் இருந்து பூட்டிவிட்டு முதலில் சுமதியிடம், உன் புருஷனும் பனிமலரும் உள்ளே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, நான் ஏதோ இந்த வழியாக போனதால பார்த்தேன், சீக்கிரம் வாடி என்று அவரை கையோடு கூட்டி போக, வீட்டிற்கு முன்னால் வந்தபோது கேட்டை திறந்து கொண்டு பனிமலரின் கணவர் வேறு வந்ததை பார்த்து விட்டார். ஸ்வர்ணா தனது அபார நடிப்பை தொடங்கியிருந்தாள்.
அச்சோ மாமா, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். நீங்கள் உள்ளே போய் அந்த கோலத்தை பார்க்கணுமா? போங்க போங்க, உங்கள் பொண்டாட்டியும் இதோ இந்த சுமதியோட புருஷனும் பண்ணுற காரியத்தை போய் பாருங்க. ஐயோ, எங்கள் தாத்தா பாட்டியோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே பிறந்திருக்காங்களே. இதை யாராவது பார்த்தா எங்கள் குடும்பமானம் என்ன ஆகிறது? 2 மகள்களையும் தலையில் தூக்கி வச்சு ஆடினாங்க. ஆனால் இப்படி தரங்கெட்டதனமாக நடந்துக்கிறாங்களே இவங்க என்று ஒப்பாரி வைக்க ஒன்று புரியாமல் விழித்தார் குமார். என்ன மாமா அப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இன்னும் புரியலையா? உள்ளே போய் உங்கள் மனைவியோட லட்சணத்தை பாருங்க. நீங்கள் ஊருக்கு கூப்பிட்டா அங்கே வரலை, இப்போ போய் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு என்று சொன்னா அபாரமாக நடித்தார். வேகமாக போய் பூட்டியிருந்த கதவை திறக்க அங்கு மோகன் கட்டிலுக்கு பக்கத்தில் நிற்க, பனிமலர் அப்போதுதான் சிறிது மயக்கம் தெளிந்தவர் போல் எழுந்திருக்க, அவர்களின் கசங்கிய உடையும் களைந்த தலையையும் பார்த்து இருவரும் தகாத முறையில்தான் இருந்திருப்பார்கள் என்று தவறாகவே நினைத்தார் குமார். மோகனை எரிக்கும் பார்வையில் பார்த்தார். பக்கத்தில் இருந்த சுமதியும் வாயிலிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு தனது கணவனை இழுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார். என்ன மலர் இதெல்லாம் என்று கணவன் கேட்ட கேள்வியில் ஒரு நிமிடம் துடிதுடித்து போனார் பனிமலர். மாமா என்று கதறி அழுதார். எனக்கு தலை சுற்றி கீழே விழுந்துட்டேன் மாமா, அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் எந்திரிச்சேன் என்று சொல்ல குமார் பேசாமலேயே நின்றதை பார்த்து என்னங்க என்று மறுபடியும் பேச ஆரம்பிக்க விரலை நீட்டி எச்சரித்தவர், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத. உன்னை எவ்வளவு நேசித்தேன். அக்கா இறந்த துக்கத்தில் இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் இப்படி கேவலமா? நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஊரில் இருக்கிற எங்கள் அம்மாவும் அப்பாவும் உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க? உன்னை ரொம்ப நம்பினேன்டி. கொஞ்ச நாள் நீங்கள் இருக்கிறது அவங்களால தாங்கிக்கவே முடியல. உனக்கு என் கூட வாழணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இப்போவே என் கூட வா, இல்லைனா இங்கேயே அவன் கூடயே குடும்பம் நடத்து என்று சொல்லி விறுவிறென்று வெளியே போய்விட்டார். அதற்கு மேல் முடியாது என்று அவருடனேயே கிளம்பி போனார் பனிமலர். ஆக மொத்தம் ஜமீன் வீடும் இப்போது தனது கையில் என்று வீட்டை பூட்டி சாவியை கையில் போட்டு விளையாடி எகத்தாளமாக சிரித்தாள் சுவர்ணம். ஊருக்கு வந்ததும் மனைவியிடம் புறமுதுகு காட்டுவதும் ஏதாவது கேட்டால் திரும்பி கொண்டு போவதுமாக இருந்தார் குமார். இதற்கு நடுவே தன்னால் ஒரு பெண்மணிக்கு கெட்ட பெயர் வந்து விட்டது என்று மோகன் தூக்கு போட்டு இறந்து விட்டார். அதற்கு காரணம் அவரின் மனைவியின் சந்தேக கேள்விகள்தான் என்று அப்போது அந்த ஊர் மக்களுக்கு தெரியவில்லை. ஏதோ கடன் பிரச்சனையால் தன் கணவர் தூக்கு போட்டு இறந்து விட்டார் என்று அனைவரையுமே நம்ப வைத்து விட்டார் சுமதி. ஆனால் உள்ளுக்குள் பனிமலர் மீது மிகுந்த கோபம் கொண்டிருந்தார். ஒரு தங்கச்சி ஸ்தானத்தில் அவளை பார்த்தேன், தன் தாலியவே பறிச்சிருக்காளே என்று எண்ணி கண்ணீர் வடித்தார் சுமதி. இதற்கிடையே வாந்தியும் மயக்கமும் அதிகமாக வர அங்கு இருந்த மருத்துவமனையிலேயே பரிசோதித்த பனிமலர் கருவுற்றிருந்த செய்தி மிகவும் ஆறுதலை கொடுத்தது. இதை சொன்னால் கணவர் மிகவும் சந்தோஷப்படுவார், மனது மாற வாய்ப்பிருக்கிறது என்று நினைத்தவள் குமாரிடம் சொல்ல, அவரோ கண்டவன் குழந்தைக்கு என்ன அப்பாவாக இருக்க சொல்றியா என்ற வார்த்தைகளில் விஷம் தேய்த்த வார்த்தை அவள் நெஞ்சில் இறங்கியது. பாவம் துடிதுடித்து போய்விட்டார் பனிமலர். கதறி அழுதார். ஆனால் அவரோ கண்டுகொள்ளாமல் சென்று விட்டார். நாட்கள் செல்ல நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வயிற்றில் வளர்ந்த குழந்தையுடன் எந்த வீட்டில் மகிழ்ச்சியாக வளம் வந்தாலோ அதே வீட்டில் நடைப்பணமாக வளம் வந்தார். மாமியார் மாமனார் கூட என்ன ஏது என்று கேட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்லும் அளிப்பினார். அந்த வீட்டில் அவளுக்கென்று ஆறுதலாக இருந்தது விஜிமா மட்டும்தான். அண்ணி, உங்களுக்கும் அண்ணாக்கும் ஏதோ சண்டைன்னு எனக்கு தெரியும். ஆனால் தயவு செஞ்சு இப்படி வயிற்றில் குழந்தை இருக்கும்போது சோகமாக இருக்காதீங்க. என்ன பிரச்சனைன்னு யார்கிட்டையாவது சொல்லுங்க என்று கேட்கும்போதுதான் அனைத்து விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக கதறிக்கொண்டே விஜிமாவிடம் சொன்னார் பனிமலர். கண்டிப்பாக சொல்கிறேன் அண்ணி, அந்த ஸ்வர்ணத்துக்கெல்லாம் நலசாவே கிடையாது. அண்ணா கிட்ட நான் பேசுகிறேன், கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்குமே ஒரு நாள் மாற்றம் வரும் என்று ஆறுதல் படுத்தினார். அதற்கு மேல் அந்த விஷயத்தை பற்றி யாரும் எதுவும் பேசவில்லை. ஒரு நாள் யதார்த்தமாக குமாரின் மேலதிகாரி அவர்கள் வீட்டிற்கு வர, நல்லா இருக்கீங்களா அண்ணா, காஃபி எடுத்துக்கோங்க என்று குனிந்து கொடுக்க அதை கூட சந்தேகமாகவே பார்த்தார் குமார். அவர் சென்ற சிறிது நேரத்தில் நிறை மாத கர்ப்பிணி என்றும் பார்க்காமல் கண்ணம் படுக்க அறைந்து விட்டார். யாரை கேட்டுடி அவருக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்த? அதன் அம்மா இருக்காங்க, என் தங்கச்சி இருக்காங்க. நீ யாரடி வந்து கொடுக்க? என்னை விட பெரிய ஆள்னு அவன் பின்னாடி போகலான்னு நினைக்கிறியா? ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் அப்படிப்பட்டவளா அப்படின்னு கதற ஆரம்பித்தாங்க. ஆமாடி, நீ அப்படிப்பட்டவ தாண்டி. உங்கள் அக்கா மாதிரி தானே நீயும் உடம்பு சுகத்துக்கு அலையிறவ. அதனால தானே பின் வீட்டில் இருந்தவனை மடக்கி போட்ட என்று வார்த்தைகள் பலவற்றை அவள் மீது சுமத்த, இதற்கு மேல் அங்கு இருக்க முடியாது என்று நான் எனது வீட்டில் சிறிது நாட்கள் இருந்து வருகிறேன் என்று மாமனார் மாமியாரிடம் சொல்லி பிரசவத்திற்கு இங்கு வந்து விடுவதாக சொல்லி விட்டு சென்றார். பிரிந்திருந்தால் தன் கணவர் தன்னை பற்றி புரிந்து கொள்வார் என்று முட்டாள்தனமாக அவரை விட்டு பிரிந்து இங்கு வந்து விட்டார் பனிமலர். ஆனால் திருப்பி இவள் வந்ததை பார்த்து பொறுக்க முடியாமல் ஸ்வர்ணா
வேறு ஏதாவது திட்டம் திட்டலாமா என்று நினைக்க அதற்கான அவசியம் இல்லை என்ற ரீதியில் அவள் கணவர் மறுநாளே பெரிய வீட்டிற்கு வந்திருந்தார். மனைவியிடம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாலும் எங்கு அவள் வேறு யாரையாவது வைத்து குடும்பம் நடத்துவாளோ என்று சந்தேக பார்வையிலேயே இந்த ஊருக்கு வந்திருப்பதாக நினைத்திருந்தார். கொல்லை பக்கம் போகும்போது சுமதியின் ஜாடை பேச்சு மனதில் அம்புகளாக விழுந்தாலும் தனது குழந்தைக்காக அனைத்தையுமே பல்லை கடித்து கொண்டு பொறுத்து கொண்டார் பனிமலர். கணவரின் சந்தேக பேச்சு நாளுக்கு நாள் அதிகமாக தங்கள் வீட்டில் இருந்த போனிலிருந்து விஜயாவுக்கு அழைத்து அனைவரும் சிறிது காலம் இங்கு வந்து இருக்குமாறு மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொண்டிருந்தார். அவர்கள் பேச்சை கேட்டு பெரியவர்களும் விஜயாவும் அங்கு பிரசவம் வரை இருக்க முடிவு செய்தனர். அப்போதுதான் ஆத்விக் பிறந்தான். அவன் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்து பாலூட்டி சீராட்டி கண்முழித்து பார்த்தார் பனிமலர். ஆனால் கணவரின் நக்கல் பேச்சு மட்டும் இன்னமும் குறையாமல் இருந்தது. பொதுவாக குழந்தை பிறந்த முதல் 3 மாதங்களில் ஏற்படும் மனசோர்வு பனிமலருக்கு ஏற்பட்டிருந்தது. இரவெல்லாம் குழந்தையை தூங்க வைக்க முயன்றும் அந்த தூக்க கலக்கத்தினால் அனைவருடமே பட்டும் படாமலேயே பேசிக்கொண்டு வந்தார். என்னதான் தாத்தா பாட்டி அந்த குழந்தையை நன்றாக பார்த்தாலும் அதற்கு ஒரு படி மேல் விஜயா அந்த குழந்தையை நன்றாக பார்த்து கொண்டார். இதற்கிடையே ஒரு நாள் காலை பொழுதில் ஒரு பால்காரர் வீட்டுக்கு பால் ஊத்த வந்த பனிமலர் இறங்கி சென்று பால் வாங்கி திரும்புகையில் குமார் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். அதை பார்த்து என்னங்க என்று கேட்டார். என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டார் அவர். என்னங்க சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு அந்த ஆள்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க? ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லை, குழந்தையும் தூங்கலை. தூங்க வச்சுட்டு மூஞ்சி கழுவிட்டு இப்போ தான் பால் வாங்கவே வந்தேன். ஏன் இப்படி தொட்டதுக்கெல்லாம் குத்த சொல்கிறீங்க என்று கண்கலங்கி கேட்டுவிட்டு உள்ளே சென்று விட்டார். தொட்டதுக்கெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை, அவன்கிட்ட என்ன சிரித்து பேசிகிட்டு இருந்தேன். என்னம்மா பிள்ளை நல்லா இருக்கான்னு கேட்டார். நல்லா இருக்கா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க. இப்படித்தான் எல்லாத்துக்கிட்டேயுமே வளைஞ்சிட்டு சொல்லுவியா? பின் வீட்டுக்காரங்கிட்ட இப்படித்தான் அண்ணா அண்ணான்னு சொல்லியிருந்த. யாருக்கு தெரியும் இந்த குழந்தை அவனோடதா என்னமோன்னு. நான் சந்தேகப்பட்டது சரிதான். போதும் நிறுத்துங்க. நமக்குள்ளே நடந்த ஒரு சந்தோஷமான பிரதிபலிப்பு தான் நம்ம குழந்தை. ஆனால் அதையே நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள்லாம் ஒரு ஆம்பளையா என்று கூறவும் அரைந்த அறையில் பால் கிண்ணம் சிதறி விழுந்தது. என்னடி பெரிய ஒழுங்கு மாதிரி பேசுகிற? உங்கள் அக்கா மாதிரி தானடி நீயும் இருப்ப. உடம்பு களையிறவ. உன் சேலையை பாரு, மார்பு தெரிகிற மாதிரி போட்டு இருக்கன்னு இப்படித்தான் போட்டு எல்லாத்தையும் மயக்கிறியா? குழந்தைக்கு பால் கொடுத்த உடையோடு அப்படியே வெளியே வந்து இருப்பார் போல பாவம். இப்போது இருக்கும் அனைத்து தாய்மார்களின் பிரச்சனை அதுதான். ஆனால் இதை சந்தேக கண்ணோடு பார்த்தால் சந்தேகம்தான். குழந்தை செய்யும் சேட்டையோடு பார்த்தால் அது யதார்த்தம்தான். ஆனால் குமாரின் வார்த்தைகள் மேலும் மேலும் நெஞ்சை நோகடித்தது. உன் உடம்பை வச்சதாண்டி எல்லாத்தையுமே நீ கட்டி போடுற என்ற கடைசி வார்த்தையில் இதற்கு மேல் போதும் என்று குமாரை தள்ளிவிட்டு மண்ணெண்ணெயை எடுத்துக்கொண்டு தனது அறைக்கு சென்றவர் பூட்டி கொண்டு தன் மீதே தீயை வைத்து கொண்டார் அவர். நல்ல வேளை குழந்தை அழுததினால் விஜயமா குழந்தையை எடுத்துக்கொண்டு பக்கத்து அறைக்கு சென்றிருக்க ஆத்விக் அப்போதே தப்பித்திருந்தான். பனிமலர் அலறிய சத்தம் கேட்டு குமார் எவ்வளவோ கதவை தட்டியும் கதவு திறக்கப்படாததால் மேலும் பலமாகவே தட்டி கொண்டிருந்தார். சத்தம் கேட்டு விடியற்காலை ஊரே அங்கு கூடி வந்திருக்க கஷ்டப்பட்டு அந்த பழைய தேக்கு மர கதவை 4 பேர் கொண்டு உடைக்க அதற்குள் பனிமலர் தீக்கட்டையாகி கருகி இறந்திருந்தார். ஆக ஜமீனோட எல்லா வாரிசுகளுமே முடிஞ்சிருச்சு என்று சத்தம் போட்டு சிரித்து கொண்டிருந்தாள் ஸ்வர்ணம். ஊர் மக்களை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் ஏதோ ஒரு சண்டை. அதனால் தான் இந்த விபரீத முடிவு. ஆனால் அவர் கணவரின் மனசாட்சிப்படி தப்பு செய்தவர் தண்டனை தனக்குத்தானே கொடுத்து விட்டார் என்று தேற்றிக்கொண்டார். மனைவிக்கான இறுதி சடங்குகள் அனைத்தையும் அவர் செய்தாலும் தன் மகனை மட்டும் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மறுபடியும் அந்த குடும்பம் சென்னைக்கு செல்ல அந்த குழந்தையை மருந்துக்கும் கூட குமார் பார்த்து கொள்ளவில்லை. இதற்கு நடுவே அவர் ஆபீஸில் ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட அனைத்து விஷயங்களையும் கூறி அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொண்டு வீட்டிற்கு வந்தார். வீட்டில் உள்ளவர்களுக்கு இந்த விஷயம் பிடிக்காததால் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. 3 வருடங்கள் அப்படியே ஓட தனது அச்சிலும் மனைவியின் அழகிலும் உரித்து வைத்தாற்போல் ஆத்விக் இருந்தது. ஏதோதான் தவறு செய்து விட்டோமோ என்ற குற்ற உணர்வில் தவித்தார் குமார். முதல் முறையாக தனது மகனை கட்டிப்பிடித்து ஆறத் தழுவி கொஞ்சினார் குமார். ஆனால் தன்னை விட்டுவிட்டு அவர் மகனை மட்டுமே உயர்வாக எந்நேரமும் கொஞ்சி கொண்டு இருப்பது புது மனைவிக்கு எரிச்சலை கொடுக்க சண்டை போட்டுவிட்டு தன் அன்னையின் வீட்டிற்கு சென்றாள் குமாரின் புது மனைவி. மனைவியின் மோகத்தில் இருந்தவர் ஏதோ அன்று வேகத்தில் குழந்தையை தாய் தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு தனி குடித்தனம் சென்று விட்டார். பெரியவர்களும் சிறிது காலத்தில் இறந்துவிட விஜயாவும் காதல் திருமணம் செய்து ஒண்டிக்கட்டையானார். அன்றிலிருந்து இன்று வரை ஆத்விக்கை தன் சொந்த மகனாகவே வளர்த்து வந்தார் விஜிமா.
நெஞ்சில் நெருப்பள்ளி போட்டது போல, இதயத்தை யாரோ துளையிடுவது போல கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தபடி அவர்கள் கூறிய வார்த்தைகள் திரும்ப திரும்ப காதுக்குள் ஒலித்தபடி அதிர்ச்சியாகவே விஜயம்மாவை பார்த்து கொண்டு